இந்த ஆசீர்வாதத்தை நம்ம விரும்பினா இந்த மாதத்துல பெற்றுக்கொள்ளலாம். यदि हम उस आशीषों को चाहेंगे तो उसे पालेंगे. அதே போல விசுவாசிக்கணும். वैसे विश्वास करना. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. सारे हाथ उठा लेंगे. இந்த 6வது மாதத்துல ये 6वें महीने में 6 கற்சாடிகளை நிரப்பின 6 मटकों को भरने वाला தேவ மகிமை परमेश्वर की நம் महिमा ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் हम हर एक की जीवन में நிரப்பத்தக்கதாக வெளிப்படுவதாக भरपूरी के साथ प्रकट हो. 6ஆம் நாளிலே ये 6वें दिन में எல்லாவற்றையும் படைத்து सब कुछ बनाकर எல்லாவற்றையும் முடித்து सब कुछ पूरा இளைப்பாறின தேவ வல்லமை विश्राम किया இந்த 6வது மாதத்துல ये 6वें நம்முடைய महीने में வாழ்க்கையின் हमारे जीवन எல்லா காரியங்களையும் सारे बातों में நிறைவேற்றி முடிக்கும்படி வெளிப்படுவதாக पूरा करने लायक प्रकट हो. 6ஆம் நாளிலே 6वें दिन में விழுந்த மன்னாவானது गिरा हुआ मन्ना 7ஆம் நாளுக்காக 7वें दिन के लिए இரட்டத்தனையாய் பெய்தது போல जैसे दुगना இந்த बरसा 6வது மாதத்தில் கிடைக்கிற மன்னா ये 6वें महीने में मिलने वाली मन्ना 2 மடங்காய் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதாக दुगना हमारे जीवन में क्रिया करे. 6வது வருஷத்தில் விளைகிற பலனானது 6वें साल में उगने वाली उपज 7வது வருஷத்தையும் 8வது வருஷத்தையும் நிரப்பத்தக்கதாக 7वें साल और 8वें साल को भरने 3 लायक மடங்கு பலனை கொடுத்தது போல जैसे 3 गुना फल को இந்த 6வது மாதத்தில் ये 6वें महीने உங்கள் में கையின் பிரயாசங்கள் आपके हाथ की உங்கள் कमाई வேலையில் வருமானங்கள் आपके कमाई 3 மடங்காக பெருகுவதாக 3 गुना बढ़ने दे. 6ஆம் நாளில் நேரத்தில் 6वें समय में ஆலயத்தின் தொங்கு திரைகளை கிழித்த தேவ வல்லமை परमेश्वर जो भवन के उस पर्दों को फाड़ने वाला परमेश्वर இந்த 6வது மாதத்துல ये 6वें महीने தடையாய் இருக்கிற जो भी रुकावट எல்லா है திரைச்சீலைகளையும் கிழித்து எறிவதாக सारे पर्दों எல்லா को திரைச்சீலையும் फाड़ कर கிழித்து दे. எறிவதாக सब पर्दों को फाड़ 6ஆம் மணி நேரத்துல 6वें पहर இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு வந்தது போல ये दुनिया को जैसे उद्धार இந்த आया 6வது மாதத்துல ये 6वें महीने உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் அனுபவத்தில் வருவார்களாக. आपके परिवार के हर एक கர்த்தர் அதை செய்ய போகிறார் என்று परमेश्वर से இந்த करने वाला 6வது है. மாதத்தின் ये 6वें பரிபூரணத்தை ये परिपूर्णता நன்மைகளை भलाइयों को ஆசீர்வாதத்தை आशीषों को இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே यीशु मसीह நான் के नाम சுதந்தரித்துக் से கொள்ளுகிறேன் हाँ, मैं என்று हासिल விசுவாசிக்கிறவர்கள் करता हूं. ऐसे विश्वास கரங்களை करने தட்டி वाले தேவனுக்கு நன்றி செலுத்தி ताली बजाकर परमेश्वर ஆமென் की महिमा சொல்லுங்க. करें. आमेन ஆமென் आमेन ஆமென் ஆமென் आमेन ஆமென் आमेन ஆமென் आमेन இந்த 6வது மாதத்துல ये 6वें கர்த்தரை महीने में செழித்திருக்க போகிறார். परमेश्वर मुझे समृद्धि 3 रखने மடங்கு वाला है. ஆசீர்வாதங்கள் வர போகிறது. 3 गुना आशीष आने நன்மைகளை वाले हैं. பார்க்க போகிறேன். भलाइयों को என் देखने கற்சாடிகள் वाला நிரம்ப போகிறது. मेरे मटके भरने वाले ரீமா हैं. ஷகரகதுனமலகரகதுனமா ஷெகேரியலகரபா. கர்த்தர் அதை செய்ய வல்லவர். परमेश्वर से करने के लिए सामर्थ्यवान அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर से करने सामर्थ्यवान है. குளிராயல்ல வெது வெதுப்பாயல்ல அனலாய் வாழ என்னை அனல் மூட்டுமே. குளிராயல்ல வெது வெதுப்பாயல்ல அனலாய் வாழ அனல் மூட்டுமே. அனல் மூட்டி எழுப்பும் அனல் மூட்டி எழுப்பும் ஆவியானவரே அனல் மூட்டி எழுப்பும் அனல் மூட்டி எழுப்பும் சொல்லுங்க. அனல் மூட்டி எழுப்பும் ஆவியானவரே அனல் மூட்டி எழுப்பும். அசந்து தூங்கும் எலியாவாய் அல்ல அக்கினி இறக்கும் எலியாவாக. அசந்து தூங்கும் எலியாவாய் அல்ல அக்கினி இறக்கும் எலியாவாக. அனல் மூட்டி எழுப்பும் அனல் மூட்டி எழுப்பும் ஆவியானவரே அனல் மூட்டி எழுப்பும் அனல் மூட்டி எழுப்பும் அனல் மூட்டி எழுப்பும். எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். அனல் மூட்டி எழுப்பும் மூழ்கி போகும் பேதுருவாயல்ல முடவனை எழுப்பிடும் பேதுருவாய். மூழ்கி போகும் பேதுருவாயல்ல முடவனை எழுப்பிடும் பேதுருவாய். அனல்
அனல் மூட்டி எழுப்பும், அனல் மூட்டி எழுப்பும் ஆவியானவரே, அனல் மூட்டி எழுப்பும், அனல் மூட்டி எழுப்பும், அனல் மூட்டி எழுப்பும் ஆவியானவரே, அனல் மூட்டி எழுப்பும். அசந்து தூங்கும் எலியாவா அல்ல, அக்கினி இறக்கும் எலியாவாக. அசந்து தூங்கும் எலியாவாய் அல்ல, அக்கினி இறக்கும் எலியாவாக. அனல் மூட்டி எழுப்பும். கொஞ்சம் கரங்களை தட்டி படிக்கலாமா? தீ எழுப்பும் ஆவியானவரே, அனல் மூட்டி எழுப்பும், அனல் மூட்டி எழுப்பும், அனல் மூட்டி எழுப்பும் ஆவியானவரே, அனல் மூட்டி எழுப்பும். மூழ்கி போகும் பேதுருவா அல்ல, முடவனை எழுப்பிடும் பேதுருவாய். மூழ்கி போகும் பேதுருவாய் அல்ல, முடவனை எழுப்பிடும் பேதுருவாய். அனல் மூட்டி எழுப்பும் சகரமமமமா. ஆவியானவரே, எங்களை அனல் மூட்டுங்கப்பா. அசந்து தூங்குற எலியா அல்லப்பா, அக்னியை இறக்குகிற எலியாவாய். அனல் மூட்டி எழுப்பும் ஆவியானவரே, அனல் மூட்டி எழுப்பும். குளிராயல்ல, வெது வெதுப்பாயல்ல, அக்கினியால என்னை அனல் மூட்டுமே. குளிராயல்ல, வெது வெதுப்பாயல்ல, அக்கினியாய் வாழ என்னை அனல் மூட்டுமே. அனல் மூட்டி எழுப்பும். கேளுங்க அப்பாட்ட, இயேசுவே ஆவியானவரே, அனல் மூட்டி எழுப்பும், அனல் மூட்டி எழுப்பும். சக்கரமமமமா. ஆவியானவரே, மூட்டி எழுப்பும், அனல் மூட்டி எழுப்பும், எழுப்பும் ஆவியானவரே, அனல் மூட்டி எழுப்பும், மூட்டி எழுப்பும், அனல் மூட்டி எழுப்பும் ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் உலர்ந்த எழும்பாயல்ல, உயிருள்ள சேனையாய் நின்றிடவே. பள்ளத்தாக்கில் உலர்ந்த எழும்பாயல்ல, உயிருள்ள சேனையாய் நின்றி. சொல்லுங்கப்பா. ஓ பள்ளத்தாக்கில் உலர்ந்த எழும்பாயல்ல, உயிருள்ள சேனையாய் நின்றிடவே. அனல் மூட்டி எழுப்பும், அனல் மூட்டி எழுப்பும் ஆவியானவரே. சக்கரமமமமா. அனல் மூட்டி எழுப்பும், அனல் மூட்டி எழுப்பும் ஆவியானவரே, அனல் மூட்டி எழுப்பும், அனல் மூட்டி எழுப்பும், அனல் மூட்டி எழுப்பும் ஆவியானவரே, அனல் மூட்டி எழுப்பும். கரங்களை தட்டி அப்பா அப்பா கரங்கப்பா. ताली बजाकर இயேசுவே, परमेश्वर உலர்ந்த எலும்பாய் அல்லப்பா, ना तो सूखे உயிருள்ள हड्डियों के சேனையா समान, எழும்பணும்பா. एक जीवित सेना के அசந்து समान, தூங்குற எலியாவாய் அல்ல, एक सोने वाले एलिया के அக்னியை समान, இறக்குற எலியாவாய் மாற்றுங்க. आग को उतारने वाले एलिया के மூழ்கி समान, போகிற பேதுருவாய் அல்ல, डूबने वाले पतरुस के समान மோடவனையை नहीं, எழும்பி நடக்க வைக்கிற பேதுருவாய் और மாறு. लंगड़े को भी उठाने वाले पतरुस के समान. அல்லேலூயா. हालेलुया. வாஞ்சிக்கிறீங்களா? आप चाहते हो நான் அப்படி மாற मैं நினைக்கிறீங்களா? वैसा बनना आप चाहते हो? ஒண்ணே ஒண்ணு செய்யணும். केवल एक बात को करना है. ஆவியில
அனலா இருக்கணும். आत्मा में आग के साथ ஆவியில रहना है। அனலா இருங்க. आत्मा में आग के साथ வருகிற रहो। நாட்கள்ல आने वाले दिन में இப்ப அசந்து தூங்குற நீங்க எல்லாருமே அக்கினி இறக்குறவளாய் மாறிடலாம். अब जो आप नींद में हो वो सब थकावट को दूर कर இன்னைக்கு आग में बच सकते விசுவாசத்துல हो। மூழ்கி மூழ்கி போறீங்க. आप विश्वास में आज डूब जाते ஆனா हो, வரும் நாட்கள்ல लेकिन आने वाले दिन में என்னுடைய விசுவாசத்தினால मेरे विश्वास के द्वारा முடங்கி கிடக்கிற மொடவனையும் 38 வருஷமா இருக்கிற மொடவனையும் நான் தூக்கி நிறுத்த முடியும். एक लंगड़े को भी और जो 38 साल से बैठा हो उसको भी मैं खड़ा कर सकता हूं। அல்லேலூயா. हालेलुया। நம்புறீங்களா? आप அதை विश्वास करते செய்வதற்கு ஆவியானவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். हैं? इसे करने के लिए पवित्र आत्मा सामर्थ्य है। நமக்குள்ள அந்த வல்லமை கிடையாது. हमारे अंदर वो ஆனா सामर्थ्य नहीं है, ஆவியானவருக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறது. लेकिन पवित्र आत्मा के अंदर वो सामर्थ्य கர்த்தர் அதை செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறார். परमेश्वर से करने के लिए கர்த்தருடைய सामर्थ्यवान है। வார்த்தைக்கு நேரம் அப்படியே நம்ம கவனத்தை திருப்பலாம். अभी हम परमेश्वर की वचन की ओर अपने ध्यान को ஆதியாகமம் लगाएंगे। 28ஆம் அதிகாரத்தின் उत्पत्ति 28वां अध्याय के 15ஆம் வசனத்தை 15 वचन को ஒருவர் வாசிக்கலாம். कोई एक जन पढ़ेंगे। ஜெனிசிஸ் chapter 28 verse 15. उत्पत्ति 28:15 நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। 6வது மாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ये 6वें महीने में आए हुए हर एक वैश्य के लोगों ஆவியானவர் को சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், पवित्र आत्मा क्या कहना चाहते हैं? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் मैं तुझे जो कहा उसे पूरा करने तक உன்னை கைவிடுவதில்லை. मैं तुझे नहीं त्यागता। விசுவாசித்து கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? विश्वास कर ताली बजाकर परमेश्वर को हम धन्यवाद देंगे। எனக்கு ஆண்டவர் சொன்னதை मुझे जो परमेश्वर ने कहा है நிறைவேற்றுற வரைக்கும் वो पूरा करने तक அவர் என்னை கைவிட மாட்டார். वो मुझे नहीं त्यागेगा। 6வது மாதம் ये 6वां महीना அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிற மாதமாய் वो மாறட்டும். कहने वाला वचन पूरा करने वाला वचन அவர் महीना கொடுத்த रहे। வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதாய் மாறட்டும். वो कहने वाली प्रतिज्ञा पूरा होने लायक உங்களுக்கு रहे। சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும், आपको कहा हुआ हर एक உங்களுக்கு शब्द, சொன்ன வாக்குத்தத்தங்களும், आपको कहा हुआ हर एक நீங்கள் प्रतिज्ञा, பெற்றிருக்கிற தரிசனங்களும், आपने पाए हुआ दर्शन, நீங்கள் பெற்றிருக்கிற சொப்பனங்களும், आपने देखा हुआ स्वप्न, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளும், आपको दिया गया वादाएं, உங்களோடு பண்ணின உடன்படிக்கைகளையும் आपके साथ किया गया वाचा ஆண்டவர் இந்த 6வது மாதத்திலே அவருடைய பரிசுத்தாவியின் துணை கொண்டு நிறைவேற்றுவார். परमेश्वर उसके पवित्र आत्मा के मदद के साथ पूरा करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கினால் சொன்னார். दाऊद को परमेश्वर ने शब्दों से कहा, அதை சாலமோன் இப்படியாய் சொல்லுகிறார். उसे सुलेमान ऐसे 1 कहता ராஜாக்கள் है। 8ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, पहला राजा 8वां अध्याय के 15 वचन में देखते हैं, அவர் வாக்கினால் சொன்னதை தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றி उसने दो முடித்தார். शब्दों से कहा, उसने हाथों से पूरा किया। அல்லேலூயா. हालेलुया। அடே கரத்தினால் நிறைவேற்றி முடிக்கிறது. उसके हाथों से पूरा करने वाला இந்த 5 परमेश्वर। மாதங்கள் ये 5वां महीना உங்களுக்காக, आपके लिए, உங்களுடைய குடும்பத்திற்காக, आपके परिवार के நம்முடைய लिए, சபைக்காக, अपने कलीसिया के நம்முடைய लिए, ஊழியத்திற்காக, अपने सेवाओं के நம்முடைய लिए, தேசத்திற்காக अपने देश के लिए சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் कहा हुआ हर एक இந்த शब्द 6வது மாதத்திலே ये 6वें महीने அவருடைய में கரத்தினால் நிறைவேற்றப்படுவதாக. उसके हाथों के द्वारा पूरे हो। விசுவாசிக்கிறவர்கள் 3 அல்லேலூயா சொல்லலாம் பார்க்கலாம். विश्वास करने वाले 3 हालेलुया कहेंगे। அல்லேலூயா, அல்லேலூயா. हालेलुया। எனக்கு அவர் சொன்னது இந்த மாதத்துல நிறைவேற்றுவார். मुझे जो उसने कहा इस महीने में पूरा நீங்க करेगा। நம்பணும், அவ்வளவுதான். केवल आपको भरोसा करना है। விசுவாசம் மலைகளை அசைக்கும். विश्वास पर्वतों को हिला देगी। விசுவாசம் மலைகளை பெயர்க்கும். पर विश्वास पर्वतों को चूर चूर कर விசுவாசம் देगी। மலைகளை தள்ளுண்டு போகச் செய்யும். और विश्वास पर्वतों को यहाँ से நீங்க वहाँ कर देगी। விசுவாசிச்சா आप विश्वास करने पर எதனால் நீங்க சாதிச்சிரலாம். आप किसी भी बात को हासिल कर सकते हो। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நீங்க விசுவாசிச்சா போதும். आप विश्वास करें तो काफी எனக்கு है। ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் मुझे परमेश्वर ने कहा இந்த वचन 6வது மாதத்துல इस 6वें महीने में முழுமையாய் நிறைவேற்றி முடிக்கப்படும். पूरी तरह से वो पूरा होने वाला है। அல்லேலூயா, हालेलुया। அது முழுமையாய் நிறைவேறும். वो पूरी तरह से पूरा होगा। அங்க சொல்றாரு, ஆண்டு சொல்றாரு, वहां पे परमेश्वर कहता நான் है, உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் मैंने जो तुझे कहा उसे पूरा करने तक உன்னை நான் கைவிட மாட்டேன் அப்படி. मैं तुझे नहीं त्यागूंगा कहता அப்ப है। நிறைவேற்றுகிற ஒரு காலகட்டங்கள் இருக்கிறத புரிந்து तो கொள்ளுங்க. वहां पर पूरा करने वाला एक समय है, इसे समझना चाहिए। 1ஆம் தேதி வாக்குத்தத்தம், ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. जनवरी 1 तारीख को प्रतिज्ञा दिया गया। இன்னைக்கு ஜூன் 1ஆம் தேதி ஆயிடுச்சு. आज जून 1 तारीख हो गई இன்னும் है, நிறைவேறலையே. अब तक पूरा नहीं हुआ। அப்படி கேள்வி கேட்க கூடாது. ऐसे सवाल नहीं ஆண்டவர் करना என்ன है। சொல்றாரு தெரியுமா? परमेश्वर क्या அது कहता है, நிறைவேற்றுகிற வரைக்கும் அப்படினா वो पूरा करने तक यानी நிறைவேற்றுவதற்கு சில காலங்கள் குறிக்கப்பட்டு இருக்கிறது. उसे पूरा करने के लिए कुछ समय को नियुक्त சில किया गया है। டியூரேஷன் அதற்கு இடையில இருக்கிறது. சில சில उसके சில बीच में இடைவெளிகள் இருக்கிறது. उसके बीच में कुछ काल है। அந்த இடைவெளிகள் वो जो दूरी है உங்களுக்கான வாக்குத்தத்தத்தை, आपकी प्रतिज्ञाओं को, உங்களுக்கான தரிசனத்தை आपके दर्शन को, நிறைவேற முடியாமல் செயலற்று போகத்தக்கதாய் மாறலாம்.
जो आपकी प्रतिज्ञा पूरा न करने लायक, पूरा न होने लायक बदल सकती है। ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? लेकिन परमेश्वर क्या அது कहता है? நிறைவேற வரைக்கும் लेकिन वो पूरा होने तक உன்னுடைய சூழ்நிலைகள் அதை செயலற்று போக பண்ணலாம். तेरी परिस्थिति उससे पूरा न होने लायक कर सकती உன்னுடைய है। வாழ்க்கை முறைகள் அதை செயலற்று போக तेरी பண்ணலாம். जीवन की रीति उसे पूरा न होने நீ लायक कर சந்திக்கிற सकती है। பிரச்சனைகள் அதை செயலற்று போக तू பண்ணலாம். सामना करने वाले समस्याओं से पूरा न நீங்கள் होने लायक எதிர்கொள்ளுகிற कर सकती है। போராட்டங்கள் அதை செயலற்று போக பண்ணலாம். तेरे विरोध आने वाले संघर्ष तुझे रोक सकती है उससे पूरा होने ஆனாலும் लायक। लेकिन फिर भी அதை நிறைவேற்றுவதற்காய் நான் உன்னோடு கூட उसे இருக்கிறேன். पूरा करने के लिए मैं तेरे संग रहूंगा। நான் உன்னை கைவிட மாட்டேன். मैं तुझे नहीं அப்படின்னா त्यागूंगा। என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? இந்த காலகட்டங்களிலும் கர்த்தர் என்னோடு கூட தான் இருக்கிறார். ये सारे समय में परमेश्वर मेरे संग है। இன்னைக்கு வேதத்திலிருந்து நம்ம அத சுருக்கமா பார்க்க போகிறோம். आज शास्त्र से यही हम सारांश में देखने சில वाले हैं। காலகட்டங்கள்ல ஆண்டவர் நம்மோடு கூட எப்படி இருந்து कुछ काल में परमेश्वर हमारे संग कैसे அந்த रहकर காலத்தின் நடுவிலும் அவருடைய வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றுகிறார். उस काल समय के बीच में अपने प्रतिज्ञा को कैसे पूरा करता நமக்கு है। தெரிந்த சம்பவங்கள் தான் நம்ம சுருக்கமா சொல்லி हम முடிச்சிருவேன். जानने वाली घटना, इसके लिए हम उसे सारांश में देखेंगे। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் சில ரகசியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். लेकिन परमेश्वर कुछ भेद के बातों को हमें கொஞ்சம் கவனமா सिखाएगा। கேளுங்க. थोड़ा ध्यान से सुनो। நீங்கள் கேட்கிற விதத்தை பொறுத்து தான் வெளிப்பாடுகள் ஆவியானவர் கொடுப்பார். आप सुनने वाले रीति के अनुसार परमेश्वर कुछ गुप्त बातों को आपको बताएगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சரி, நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுவோம். हम अब्राहम के जीवन को ले लेंगे। அவருடைய வாழ்க்கையில் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தின் उसके जीवन में देखते हैं उत्पत्ति நீங்கள் 12 अध्याय 2 में 4 வரைக்கும் பார்க்கும் பொழுது आप 2 से लेकर 4 तक देख सकते हैं। ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். परमेश्वर अब्राहम को बुलाते ஆபிரகாமை हैं। அழைத்து சொல்லுகிறார், अब्राहम को बुलाकर நீ कहता எல்லாத்தையும் है விட்டுட்டு என் பின்னாடி வா. तू सब कुछ छोड़कर मेरे நான் पीछे आ உன்னை जा। ஆசீர்வதிக்க ஆசீர்வதிப்பேன். मैं तुझे आशीष நான் आशीष உன்னை பெரிய करूंगा। ஜாதியாக்கி मैं तुझे बड़ा जाति உன்னை बनाकर ஆசீர்வதித்து तुझे आशीष कर உன் कर பேரை பெருமைப்படுத்துவேன். तेरे नाम को आदर நீ दिलाऊंगा ஆசீர்வாதமாய் இருப்பாய். और तू आशीषित உன்னை रहेगा ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். और तू तुझे आशीष करेंगे उन्हें आशीष உன்னை करूंगा சபிக்கிறவர்களை और சபிப்பேன். जो तुझे शापित करते उन्हें शापित பூமியில் करूंगा உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் और ஆசீர்வதிக்கப்படும். पृथ्वी के सारे वंश तेरे अंदर आशीष पाएंगे। கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போயிட்டான். परमेश्वर जैसे अब्राहम को कहा वैसे वो निकल पड़ा। இங்க சொல்லுகிறது, यहाँ पर कहा गया है ஆபிரகாமை பார்த்தான்னு சொல்லுகிறார். अब्राहम को देखकर 75ஆம் வயதில் சொல்லுகிறார், 75वां साल में ஆபிரகாமே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். अब्राहम से कहता है कि मैं तुझे நான் உன்னை बड़ा जाति ஆசீர்வதிப்பேன். बनाऊंगा, मैं तुझे आशीष நான் करूंगा, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். मैं तेरे वंश को बढ़ाऊंगा, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். मैं तुझे आशीष के ऊपर आशीष உன்னை दूंगा, சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். तुझे शाप देने वालों को मैं शाप दूंगा। இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டார். इसे सब परमेश्वर ने कह दिया। நாட்கள் கடந்து போகிறது. जैसे दिन बीतने लगी 17ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்துல பாருங்க, 17वें अध्याय के 17 वचन को ஆபிரகாம் देखिए। ஆண்டவர்ட்ட ஒரு क्वेश्चन வைக்கிறார். अब्राहम परमेश्वर के पास से सवाल करते எனக்கு हैं, இன்னும் பிள்ளை அல்லது புத்திர சந்தானம் இல்லையே. मुझे अब तक एक बेटे की देन नहीं है। நீங்க சொன்னீங்கப்பா ஆசீர்வதிப்பேன், आपने कहा आशीष करोगे, பெரிய ஜாதி ஆக்குவேன், बड़ा जाति உன் बनाऊंगा, சந்ததியை ஆசீர்வதிப்பேன். तेरे वंश को आशीष करूंगा। இதெல்லாம் சொன்னது ரைட் தான். ये सब आपने कहा सही ஆனா है, இன்னும் புத்திர சந்தானம் இல்லை. लेकिन अब तक एक बेटे की देन नहीं है। இன்னும் பிள்ளை இல்ல எனக்கு. अब तक मुझे बच्चा नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அப்படி என்றால் इसका मतलब அத்தனை காலகட்டங்கள் इतने सारे समय அவனுடைய பிள்ளை உருவாவதற்கான அறிகுறிகளை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. उसके बच्चे तब उत्पन्न होने के कोई नामो निशान नहीं थे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। 99 வயதுல 99 साल में ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. उत्पत्ति 18वें अध्याय में आई। 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 12 वचन में देखते हैं 99 वयது ஆகிறது. 99 साल उम्र होती है। ஆண்டவர் ஆபிரகாம்ட்ட வந்து பேசுறார். परमेश्वर अब्राहम से बातें करते हैं, ஆபிரகாமே, हे अब्राहम, நான் உனக்கு பிள்ளையை கொடுக்க போகிறேன். मैं तुझे एक बेटे को देने वाला அந்த हूं, பிள்ளைக்கு நீ இஸ்மாயில் ஈசாக்குன்னு பெயர் வைக்கணும். उससे तू इसहाक कर नाम देना है। அல்லேலூயா. हालेलुया। 18ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்துல பாருங்க. 18वें अध्याय के 12 वचन में ஆகையால் देखिए, சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து, तब सारा अपने मनी मन हंसने நான் लगकर, கிழவியின் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளமாய் இருக்கிறேன். मैं तो बूढ़ी और मेरा जो मालिक वो भी बूढ़ा है। சாராள் சொல்றாங்க, सारा कहती है, நான் கிழவி ஆயிட்டேன். मैं तो बूढ़ी हो गई हूँ, என் ஆண்டவன் அவனை என் புருஷன் வந்து முதிர்ந்த வயதுல மாறிட்டாரு. मेरे पति वो भी बूढ़े हो गए। 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பாருங்க. 17वें अध्याय के 17 वचन में देखिए, ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைக்கிறாரு. अब्राहम भी सर के बल गिरकर हंसते 100 हैं। வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? क्या 100 उम्र में बच्चा जन्म होगा? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ? क्या 90 उम्र की सारा बच्चा जन्म कर पाएगी? அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? இவர்கள் கடந்து வந்த அந்த காலகட்டங்கள் இருக்கிறது அல்லவா? ये जो पार कर आए ये समय काल இந்த जो है, இடைவெளி இருக்குல்ல, ये जो बीच का समय है, 75 இருந்து 99, 75 से लेकर இந்த 99, இடைவெளி இருக்குல்ல, ये जो दूरी है, இந்த இடைவெளி ये बीच की दूरी விசுவாசத்தில் துவங்கின ஆபிரகாமுடைய விசுவாசத்தை
செயலற்று போக வைத்தது. विश्वास में शुरू किए हुए अब्राहम के विश्वास को क्रिया न करने लायक बदल दिया. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? मैं जो कहता हूं कितने लोग समझ पा रहे हैं? 75 வயதுல 75वें उम्र में விசுவாசத்தோடு வெளியே வருகிறார். विश्वास के साथ बाहर निकलता है. 99 வயதுல 99वें उम्र में ஆபிரகாமும் சாராளும் ரெண்டு பேருமே சொல்றாங்க, अब्राहम और सारा दोनों कहते हैं இனி எங்க பிள்ளை பிறக்க போகுது, इसके बाद कहां बच्चा जन्म होगा, இனி எங்க பிள்ளை பிறக்க போகுது. इसके बाद कहां बच्चा जन्म हो सकता है. சாராளுக்கு கற்பம் செத்து போச்சு, सारा के लिए तो कोक मर எனக்கு चुका है, சரீரம் செத்து போச்சு, मेरा शरीर मर चुका है, நான் கிழவி ஆயிட்டேன், அவன் கிழவன் ஆயிட்டான். मैं बूढ़ी हो गई वो बूढ़ा हो गया है. அல்லேலூயா. हालेलुया. விசுவாசம் செயலற்று போகிற ஒரு சூழ்நிலையில வந்து நிக்கறாங்க. विश्वास जहां पर नाकामयाब होने वाले एक स्थिति में आकर खड़े हैं. அல்லேலூயா. हालेलुया. நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, आप अच्छी तरह समझ लीजिए, விசுவாசம் குறைவு என்பது வேறு. विश्वास की कमी अलग है. அல்லேலூயா. हालेलुया. விசுவாச குறைவு என்பது வேறு. विश्वास की कमी अलग है. ஆனா விசுவாசம் செயலற்று போய் முடிந்து போகிற நிலை என்பது வேறு. लेकिन विश्वास न क्रिया करने लायक अंत आ चुकी है, वो अलग स्थिति है. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் अब्राहम और सारा அந்த को சூழ்நிலைகள் उनकी परिस्थिति விசுவாச குறைவை ஏற்படுத்தவில்லை, विश्वास की कमी को नहीं लाई, விசுவாசத்தை அப்படியே முடிச்சு வைக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. विश्वास को पूरी तरह अंत में लाने वाली स्थिति में लाकर அவங்க छोड़ दी. faith ஒரு எண்ட் நிலைக்கு வந்துடுச்சு. उनकी विश्वास एक अंत में आकर खड़ा हो गया. இதுக்கு அப்புறம் பிள்ளை பிறக்காது, इसके बाद बच्चा जन्म नहीं அப்ப होगा. அவருடைய விசுவாசம் அப்படியே முடிந்து போகிற ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. इसका मतलब उनके विश्वास को एक अंत में आ चुकी है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இந்த முடிந்து போகிற இந்த சூழ்நிலையில तो ये खत्म होने वाली इस स्थिति में ஆண்டவர் வந்து சொல்றாரு, परमेश्वर आकर कहता है, உற்பத்தி கால திட்டத்துல, जो उत्पन्न होने वाले அடுத்த योजना உற்பத்தி के கால दिनों में, திட்டத்துல अगले उत्पत्ति के दिनों में சாராள் உனக்கு ஒரு பிள்ளை பெறுவாள். सारा तेरे लिए एक पुत्र जन्म சாராள் உனக்கு करेगी. பிள்ளை பெறுவாள். सारा तेरे लिए एक बच्चा जन्म அந்த देगी. வசனம் ரொம்ப அருமையா वो இருக்கும். वचन बहुत अच्छी तरह कहती है. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தின் उत्पत्ति 21वां अध्याय के 2ஆம் வசனத்தை பாருங்க. दूसरा वचन को देखिए. ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி, अब्राहम जब बूढ़ा था तब सारा गर्भवती हुई. தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். परमेश्वर ने नियुक्त किए हुए समय में उसने उसके लिए एक पुत्र को जन्म दिया. ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில், अब्राहम जब बूढ़ा था, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? விசுவாசம் முடிந்து போன ஒரு நிலையில வந்து நிக்கிறார் அவர். विश्वास अंत होने वाली एक जगह पर आकर खड़े हैं. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இதுக்கு அப்புறம் நான் விசுவாசிக்க முடியாது. इसके बाद में विश्वास नहीं कर सकता. அப்படி ஒரு பீக் லெவல்ல வந்து நிக்கிறார். एक चोटी पे आकर खड़े हैं अब्राहम. அந்த வயதுல उस उम्र में வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, ஆண்டவர் சொன்னபடி சாராள் கர்ப்பவதியானாள். परमेश्वर ने जैसे कहा वैसे सारा गर्भवती हुई. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் आज हमारी परिस्थिति, ஆண்டவர் சொன்ன வாக்குறுதிகளை நீங்கள் நம்பி இருப்பீர்கள். परमेश्वर ने कहा हुआ वादाओं को आप भरोसा करके ஆண்டவர் கொடுத்த रहोगे. வாக்குத்தத்தங்களை நீங்கள் முழுமையாய் விசுவாசித்தவர்கள் परमेश्वर தான். ने कहा हुआ प्रतिज्ञा को पूरी तरह से आपने ஆனா भरोसा இந்த किया है. 5 மாதங்களில் நடந்த சம்பவங்கள் இருக்கல்லவா, लेकिन ये 5 महीने में जो घटा हुआ घटनाएं இந்த हैं, 5 மாதத்துல நாம் கடந்து வந்த பாதைகள் ये இருக்கல்லவா, 5 महीने में हम चलकर आए हुए मार्ग जो है, நீங்கள் வைத்திருந்த விசுவாசத்தை முடக்கி இருக்கலாம் அல்லது முழுமையாய் அகற்றி இருக்கலாம். आपने रखे हुए विश्वास को पूरी तरह दबा दिया होगा या नाईसा कर दिया होगा. நம்ம யாருமே விசுவாசிக்காதவர்கள் அல்ல. हम कोई भी विश्वास न करने वाले ऐसे नहीं நம்ம हैं. எல்லாமே விசுவாசிகள் தான். हम सब विश्वासी हैं. அல்லேலூயா. हालेलुया. ஜனவரி 1ஆம் தேதி கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிச்சோம். जनवरी 1 तारीख को दिया गया प्रतिज्ञा को विश्वास ஒவ்வொரு किया. நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற அந்த வார்த்தையை விசுவாசிச்சோம். हर दिन परमेश्वर हमसे बातें करने वाले वचन को विश्वास ஒவ்வொரு किया. வாரமும் சபையில சொல்லப்படுகிற வார்த்தைகளை விசுவாசிச்சோம். हर हफ्ते हमारे लिए कलीसिया में कहा जाने वाले वचन को विश्वास நம்ம किया. யாருமே இங்க அன்பிலிவர் இல்ல, யாருமே விசுவாசிகள் हम यहाँ அல்லாதவர்கள் पर அல்ல. कोई भी अविश्वासी नहीं है. எல்லாருமே விசுவாசிகள் தான். हम सारे विश्वासी हैं. ஆனால் இந்த காலம் இருக்கிறது அல்லவா, लेकिन ये बीच का जो समय है, நம்முடைய விசுவாசத்தை செயலற்றதாய் மாற்றி हमारे विश्वास को नाकामयाब बना देती அந்த है. சூழ்நிலை இங்க எத்தனை பேர் இருந்து கொண்டு इस இருக்கிறீங்க परिस्थिति எனக்கு हम தெரியாது. कितने सारे लोग बैठे हम नहीं ஆவியான ஒரு जानते. காரியத்தை தெளிவாய் लेकिन சொல்லுகிறார். पवित्र आत्मा एक बात को साफ உன்னுடைய तरीके से விசுவாசம் செயலற்று போகிற காலகட்டத்திலும் நான் உன்னை கைவிடாமல் இருக்கிறேன் என்பதை நீ तेरे நம்பணும். विश्वास जब काम नहीं करेगी उस स्थिति में भी मैं तुझे नहीं त्यागूंगा, इससे तुझे भरोसा இந்த करना होगा. 75ல தொடங்கின விசுவாசம் ये 75 में शुरू हुआ இந்த विश्वास 99ல முடிந்து போகிற சூழ்நிலை வந்து நிக்கிறது. ये 99 में अंत होने वाली परिस्थिति में आकर அப்ப खड़ी है. இதற்கு இடைப்பட்ட இந்த 24 ஆண்டுகளும் तो इसके बीच के ये 24 साल ஆண்டவர் ஆபிரகாமை கைவிட்டாரா? क्या परमेश्वर ने अब्राहम को त्याग ஆண்டவரை दिया? விட்டு விலகி விட்டாரா? क्या उससे छोड़कर दूर चले ஆபிரகாமை गए? விட்டு தூர போயிட்டாரா? क्या उससे दूर चले गए? இல்ல. नहीं. அந்த இடைப்பட்ட வருடங்களிலும் ஆண்டவர் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும்படி கூடவே வந்துகிட்டு उस இருக்கிறார். बीच के साल में भी वो प्रतिज्ञा को पूरा करने के लिए हर एक दिन उसके साथ रहा. அவர் கையை பிடிச்சு சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். वो हाथ पकड़कर कहता है कि मैं तेरे संग நான் हूं. உன் கையை பிடிச்சு
இருக்கிறேன், मैं तेरे हाथ को थामा நீ हूं, தைரியமாயிரு. तू हिम्मत के साथ நான் रह। குறித்த ஒரு மாதம் ஒரு நாள் வரும், அந்த நாள்ல உனக்கான வாக்குறுதிகளை நான் नियुक्त நிறைவேற்றுவேன். किया हुआ समय और महीना आएगा, तब मैं तुझे दिया हुआ प्रतिज्ञा पूरा होगा। அல்லேலூயா. हालेलुया। 6வது மாதத்துல ये 6वें महीने में ஆண்டவருடைய வாக்குறுதிகள் நிறைவேறும். परमेश्वर की प्रतिज्ञा पूरी होगी। ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களும் தரிசனங்களும் நிறைவேறும். परमेश्वर ने आपको दिया हुआ प्रतिज्ञा और दर्शन पूरा நீங்க होगा। நினைக்கலாம் என் விசுவாசம் முடிஞ்சு போச்சுப்பா, आप सोचते कि मेरा विश्वास का अंत हो இதுக்கு மேல गया, என்னால அதை நம்ப முடியாது, इसके बाद मैं उस पर भरोसा नहीं இதுக்கு कर மேல எனக்கு पाऊंगा, நம்பிக்கை வச்சு ஓடுவதற்கான சக்தி எனக்கு இல்லை, इसके बाद भरोसा कर कर दौड़ने के लिए शक्ति मेरे पास எனக்கு नहीं है, பலன் இல்லை, मेरे पास बल नहीं है, எனக்கு அந்த நம்பிக்கை கொண்டு வர தைரியம் இல்லை. मेरे अंदर वो विश्वास के लिए आने वाला हिम्मत நீங்க नहीं சொல்லி है। கொண்டிருக்கலாம், ஆனா ஆண்டு சொல்றாரு, आप ऐसे कह सकते हो, लेकिन அந்த परमेश्वर कहता செயல்ற்று है போன சூழ்நிலையில உன் கையை பிடிச்சு நான் சொல்லுவேன், நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன்னு वो சொல்லுவேன். ना काम करने वाली स्थिति में मैं तेरे हाथ थाम कर कहूंगा मैं तेरे संग हूँ। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। விசுவாசத்துல ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க. क्या विश्वास में आप थक चुके हो? ஏன்பா இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு? क्यों पिता ऐसे होती है? ஏன் இவ்வளவு பலவீனங்கள், क्यों इतनी कमजोरी, ஏன் இவ்வளவு சோர்வுகள், क्यों इतनी ஏன் थकावट, இவ்வளவு தரித்திரங்கள், क्यों इतनी ஏன் दरिद्रता, இவ்வளவு கஷ்டங்கள், क्यों इतना ஏன் कष्ट, இவ்வளவு போராட்டங்கள்? कितने इतना संघर्ष। வாக்குத்தத்தம் நல்லதானே வந்துச்சு, प्रतिज्ञा तो अच्छे अच्छे आए, வாக்குத்தத்தம் நல்லதானே வந்துச்சு, प्रतिज्ञा तो अच्छे ஆனா आए, ஏன் இவ்வளவு வெறுமைகள்? लेकिन क्यों इतने खालीपन? கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, व्याकुल होने वाले இன்னைக்கு परमेश्वर के ஆண்டவருடைய लोगों, ஆவியானவர் சொல்லுகிறார், आज पवित्र आत्मा आपसे कहते हैं, உன்னுடைய விசுவாசம் செயலற்று போகிற சூழ்நிலையில நான் உன்னோடு கூட இருந்து சொல்லுவேன், உன் வாக்குறுதியை நான் तेरा நிறைவேற்றுவேன். विश्वास नाकाम होने वाले समय में तेरे संग रहकर कहूंगा कि मैं तेरे संग रहकर तुझे पूरा कराऊंगा। 6வது इस மாதத்துல 6वें महीने में ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார். परमेश्वर ने आपको दिया हुआ वादाओं को पूरा करेगा। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। உங்கள் விசுவாசத்தை கொஞ்சம் இன்னைக்கு வார்த்தையினால உயிர்ப்பித்துக் கொள்ளுங்கள். आपके विश्वास को आज वचन के द्वारा थोड़ा सा आप உங்கள் जिलाइए, விசுவாசத்தை கொஞ்சம் ஆவியானவர் மூலமா கொஞ்சம் உயிர்ப்பித்துக் கொள்ளுங்கள். थोड़े आपके विश्वास को पवित्र आत्मा के द्वारा थोड़ा जिलाइए। ஆபிரகாமும் சாராளும் சொல்றாங்க, எங்களால ஆபிரகாம் முடியாது, अब्राहम सारा कहते हमसे नहीं இன்னி होगा, பிள்ளை பிறக்க முடியாது. इसके बाद बच्चा जन्म नहीं ஆனா हो ஆண்டவர் सकता, சொன்னாரு, लेकिन परमेश्वर ने कहा கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? परमेश्वर से असंभव कोई भी बात नहीं है। கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? क्या परमेश्वर से असंभव कोई बात है? கர்த்தரால் ஆகும், परमेश्वर से सब அவர் कुछ சொல்ல संभव है। ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். वो कहते हुए होगा और वो जो कहे वैसे आज्ञा होगी। அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? वो कहकर भी किए बिना रहेगा क्या? அவர் மனபார மனுபுத்திரன் அல்லங்க. वो मन फेरने के लिए मन का मनुष्य का இன்னைக்கு पुत्र ஒரு नहीं। வாக்குறுதியை கொடுத்துட்டு நாளைக்கு அதை மாற்றுகிற தேவன் அல்ல. आज एक वादा कर कर कल उसे बदलने वाला नहीं। இன்றைக்கு आज உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, आपके व्यक्तिगत உங்க जीवन குடும்ப में, வாழ்க்கையில, आपके परिवार के உங்கள் जीवन வேலை में, ஸ்தலத்துல, आपके कामकाज में, உங்களுடைய பிசினஸ்ல, आपके धंधों में, உங்களுடைய ஊழிய பாதையில आपकी सेवा के என்னென்ன मार्ग में வாக்குறுதிகள் ஆண்டவர் இந்த கொடுத்தாரோ, परमेश्वर ने जो वादा को दिया இந்த है மாதத்தில் கர்த்தர் அதை நிறைவேற்றி इस முடிப்பார். महीने में परमेश्वर सब पूरा அது करेगा। நிறைவேறுகிற மாதமா இது वो पूरा மாறும். होने वाला महीना ये महीना बनने உனக்கு वाला है। சொன்னதை நிறைவேற்ற வரைக்கும் நான் உன்னை கைவிட जो மாட்டேன். तुझे कहा है उसे पूरा करने तक मैं तुझे नहीं त्यागूंगा। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அடுத்ததாக अगला யாக்கோபுடைய வாழ்க்கைக்கு வாங்க. याकूब के जीवन को देखते ஆதியாகமம் हैं। 28ஆம் அதிகாரத்தின் उत्पत्ति 28वां अध्याय 13 இருந்து 15 வரைக்கும் பார்க்கும் பொழுது हम 13 से लेकर 15 तक देखते हैं। யாக்கோபு தரிசனத்தை பார்க்கிறார். याकूब एक दर्शन को देखता அந்த है। தரிசனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், वो दर्शन को देखकर पर कहता யாக்கோபே है, நீ பயப்படாதே, हे याकूब तू நீ मत डर, படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு तू தருவேன், सोने वाले इस जगह को मैं तुझे நீ दूंगा, போகிற இடத்துல நான் உன்னோடு கூட तू இருப்பேன், जाने वाले जगह में तेरे நான் संग உன்னோட रहूंगा, காத்துக் கொள்ளுவேன், मैं तुझे संभाल लूंगा, உனக்கு எல்லாமே நான் தருவேன், मैं तुझे सब कुछ दूंगा மறுபடியும் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். और फिर से इस देश में लौटा ले இதெல்லாம் நான் आऊंगा। உனக்கு சொன்னேன்ல, ये सब मैंने तुझे இதை कहा है செய்யற ना, வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். और ये पूरा करने तक मैं तुझे नहीं त्यागूंगा। தரிசனத்திலிருந்து ஆண்டவர் பேசினார். दर्शन के द्वारा ஒரு परमेश्वर ने बातें மிகப்பெரிய की। தரிசனம் யாக்கோபு एक கொடுக்கப்பட்டது. बहुत बड़ा दर्शन याकूब के लिए दिया गया। வீட்டிலிருந்து घर में रहकर எதிர்காலம் இல்லாமல் புறப்பட்டு வந்தவனுக்கு बिना भविष्य के निकल कर आया हुआ ஆண்டவர் எதிர்காலத்திற்குரிய தரிசனத்தை கொடுத்தார். परमेश्वर ने भविष्य के दर्शन को दिया। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சில நேரங்களில் कुछ समय में உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கும். आपकी जीवन की परिस्थिति ऐसे हो सकती है, எனக்கு நோ ஃபியூச்சர் நீங்க நினைப்பீங்க, मेरा कोई भविष्य नहीं है आप எனக்கு எதிர்காலமே समझोगे, இல்ல நினைப்பீங்க. मेरे लिए कोई भी भविष्य ஆனா नहीं ஆண்டவர் है, தரிசனத்தை கொடுத்து சொல்லுவாரு, लेकिन परमेश्वर एक दर्शन को देकर இதுதான் कहेगा உன் எதிர்காலம். यही तेरा भविष्य है। யாக்கோபுடைய வாழ்க்கை அதுதாங்க. याकूब का जीवन भी यही है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தகப்பன் வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நல்ல ஃபியூச்சர் இருந்துச்சு, पिता के घर पर जब तक था उसका भविष्य अच्छा நல்ல था, எதிர்காலம் அவனுக்கு. एक अच्छा एक भविष्य ஆனா था, தகப்பன் வீட்டை விட்டு வெறுமையாய் வெளிய வரும் பொழுது लेकिन पिता के घर से खाली बाहर निकलते ही எதிர்காலமே இல்ல. भविष्य नहीं है। அப்படி வந்தவனுக்கு தான் ऐसे आने वाले के ஆண்டவர் लिए தரிசனத்தை கொடுத்து சொல்றாரு, परमेश्वर एक दर्शन देकर कहता யாக்கோபே है, நீ போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் நான் உன் கூட தான் இருக்க हे போறேன். याकूब तू जाकर लौट कर आने तक मैं तेरे संग நீ रहूंगा, படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு தர போறேன். तू लेटा हुआ इस जमीन को मैं तुझे இங்கு உன் दूंगा, சந்ததிகள் வந்து வாசம் பண்ணுவாங்க. यहाँ पर
तेरे वंश आकर निवास ஒரு करेंगे। கிரேட் விஷன் அவனுக்கு கிடைக்கிறது. एक बहुत बड़ा दर्शन ஒரு उसे பெரிய मिलती है। தரிசனம் கிடைத்து விட்டது. एक बड़ी दर्शन मिल गई है। இப்ப யாக்கோபு போகிறார். अब याकूब जाता है, லாபான் வீட்டில வேலை பார்க்கிறார். लाबान के घर पर काम करता है। ஏறக்குறைய 20 வருடங்கள். लगभग 20 साल 20 வருடங்கள் வேலை பார்த்து விட்டு 20 साल काम कर कर ஆண்டவர் ஒரு நாள் யாக்கோபோடு பேசுறாரு. एक दिन परमेश्वर याकूब से बातें करते हैं। யாக்கோபே, हे याकूब, பெத்தேல்ல உன்னை சந்திச்சேன். बेतेल में मैं तुझसे मुलाकात கொஞ்சம் किया, எண்ணெய் ஊத்தி அபிஷேகம் பண்ண தெரியுமா? मैं तेरे से तेल डालकर अभिषेक அந்த किया, இடத்துக்கு நீ போகணும். उस जगह पर तुझे जाना அப்படின்னா என்ன है। அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? உனக்கு தரிசனமான இடத்துக்கு நீ வர வேண்டும். तुझे दर्शन दिए हुए जगह पर तुझे உன்னுடைய आना है। தரிசனத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். तेरे दर्शन को मुझे पूरा करना நான் है। உனக்கு கொடுத்த தரிசனம் मैं तुझे दिया दर्शन லாபான் வீட்டிலிருந்து ஆசீர்வாதம் பெறுவதல்ல. लाबान के घर पर रहकर आशीष पाना नहीं, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உன்னுடைய தேசத்துக்கு நீ போகணும். उस आशीष को पाकर तू अपने देश में लौट உனக்கு जाना है। நியமித்திருக்கிற தேசத்துக்கு நீ வர வேண்டும். तुझे तेरे लिए रखा हुए देश में तुझे आना है। யாக்கோபோடு ஆண்டவர் பேசுகிறார். याकूब से परमेश्वर बातें करता है। அல்லேலூயா. हालेलुया। அதே 31ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उत्पत्ति 31वां अध्याय के 13वें वचन को देखते திரும்பி हैं। போ அப்படிங்கிறார் ஆண்டவர். लौट कर जा कहता है, அதுதான் என் தரிசனம். यही मेरा दर्शन है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சில நேரங்கள்ல कुछ समय में ஆண்டவர் தரிசனம் இல்லாத இடத்தில் ஆசீர்வாதம் வந்தாலும் இருக்க கூடாது. परमेश्वर जहां पर दर्शन नहीं दिया वहां पर आशीष रहने पर भी रहना ही रुकना है। நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? मैं जो कहता हूं कितने लोग समझ पा रहे हैं? தரிசனம் இல்லாத இடத்துல ஆசீர்வாதம் இருந்தாலும் இருக்க கூடாது. बिना दर्शन के जगह पर आशीष आने पर भी वहां पर नहीं रुकना है। அது உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்காது. वो तुम्हारे जीवन के लिए हमेशा आशीष नहीं बनी रहेगी। ஆசீர்வாதத்துக்கு யாக்கோபுக்கு லாபான் வீட்ல குறைவில்லைங்க. आशीष के लिए याकूब को लाबान के घर पर कोई कमी नहीं லாபானை காட்டிலும் இந்த மனுஷன் பலத்த மனுஷனாய் थी। மாறி விட்டார். लाबान से भी बढ़कर याकूब बड़ा ஆனா ஆண்டவர் धनवान சொல்றாரு, बना। लेकिन परमेश्वर कहता யாக்கோபே, है, हे याकूब, இங்க இருந்து நீ திரும்பி போ அப்படிங்கிறார். यहाँ से तू लौट कर जा कहता है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப தரிசனத்தோடு மறுபடியும் திரும்புறார். अब दर्शन के साथ फिर से लौट कर जाता நான் है। மறுபடியும் என் தேசத்துக்கு போக मैं போறேன். फिर से अपने देश में जाने எங்க वाला தேசம் हूं। சுதந்திரமான தேசம் சுதந்திரிக்க போகிறேன். मेरे देश को मिराज वाले देश को मैं எங்க हासिल அப்பா करने இருக்கிற वाला हूं। தேசத்துக்கு நான் போக போறேன். मेरे पिता के देश में मैं जाने वाला हूं। திரும்பி யாக்கோபு மூவ் ஆறாரு. फिर से याकूब लौट कर निकलता है। 23 24 வசனம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 23 24 வசனத்துல उत्पत्ति 31वां अध्याय के 23 और 24 वचन में देखते என்ன हैं நடக்குது தெரியுமா? क्या होती है। லாபான் பின்னாடி லாபான் பின்னாடி வர்றாரு. लाबान उसके पीछे पीछे आता है। திரும்பி போறவன जो लौट कर जाने वाले பிடிச்சு को இழுக்க லாபான் வர்றான். पकड़कर खींचने के लिए लाबान पीछे அதே पीछे आता है। அதிகாரத்துல उसी अध्याय में நீங்கள் 33ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை பாருங்க. अब 33वां अध्याय के पहला वचन को देखिए। ஏசா 400 பேரை எதிர்கொண்டு வர்றான். ऐसा 400 लोगों के साथ उसके सामना कर कर आता கொஞ்சம் है। கவனமா கேளுங்க. थोड़ा ध्यान से सुनो। இப்போ இவனுக்கான தரிசனம் என்ன தெரியுமா? अब इसका दर्शन क्या है। மாமா வீட்டுக்கு போகணும், मामा के घर जाना है, சம்பாதிக்கணும், कमाना है, ஆசீர்வதிக்கப்படணும், आशीष पाना है, திரும்பி அவன் தேசத்திற்கு வர வேண்டும். लौट कर अपने देश में आना है। ஆனா लेकिन இந்த ஆசீர்வாதம் பெறுகிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இல்ல. ये आशीष जब तक पाया उसके लिए कोई समस्या नहीं थी। பிசாசு எப்படி வேலை பார்ப்பான்னு சொல்றேன். शैतान कैसे काम करेगा कहता हूं। ஆசீர்வாதம் பெறுற வரைக்கும் आशीष पाने तक பிரச்சனை இல்ல. कोई समस्या இப்ப नहीं थी। ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு अब आशीष को लेकर தேவ சமூகத்துக்கு வந்தான் தெரியுமா? அப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. परमेश्वर की उपस्थिति में जब आया तब समस्या शुरू எப்ப हो गई। பெத்தேல் என்கிற தேவ சமூகத்துக்கு வர ஆரம்பிக்கிறானோ, जब बेतेल नाम के परमेश्वर की उपस्थिति में எப்ப आता है, தேவன் கொடுத்த தரிசனமா பூமியாகிய பெத்தேலுக்கு வர ஆரம்பிக்கிறானோ, जब परमेश्वर ने दर्शन दिया हुआ भूमि पृथ्वी बेतेल में आता है, இப்ப பின்னாடி இருந்தும் பிரச்சனை வருது, முன்னாடி இருந்தும் பிரச்சனை வருது. अब पीछे से भी समस्या आगे से भी समस्या। பின்னாடி லாபான் அவனுடைய அடியாட்களோடு வருகிறான். पीछे लाबान उसके गुंडों के साथ आता है, முன்னாடி ஏசா அவனுடைய அடியாட்கள் 400 பேரோடு வர்றான். और पीछे ऐसा उसके 400 लोगों के साथ आता है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப தரிசனம் நிறைவேறுமா நிறைவேறாதா? अब दर्शन पूरा होगा कि नहीं। யாக்கோபுக்கு பயம் வந்தது உண்மைதான். याकूब के लिए डर आया, ये सच बात நல்லா है। புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए। இவனுக்கான தரிசனம் இப்பொழுது செயலற்று போகிற சூழ்நிலை வந்துச்சு. इसका दर्शन नाकाम होने वाली एक स्थिति இப்ப இந்த है। தரிசனம் செயலாகணும் அப்படினா अब ये दर्शन पूरा होना है तो பின்னாடி வருகிற லாபானும் என்ன விடணும், முன்னாடி வருகிற ஏசாவும் என்ன விடணும். पीछे आने वाले लाबान भी मुझे छोड़ना, आगे आने वाले ईसा भी मुझे छोड़ना है। எப்போதுமே हमेशा தரிசனத்துல நடந்தா உங்களுக்கு நான்கு பக்கமும் பிரச்சனை வரும். दर्शन में चलने पर आपको चारों तरफ से समस्या आएगी। ஹல்லேலூயா. हालेलुया। முன்னாடியும் பிரச்சனை வரும், பின்னாடியும் பிரச்சனை வரும். आगे भी आएगी, पीछे भी आएगी, சைடுலயும் பிரச்சனை வரத்தான் செய்யும். और दोनों तरफ भी आएगी। ஆனா लेकिन இந்த தரிசனமான மனிதன் என்ன பண்ணான் ये தெரியுமா? दर्शन पाए हुए मनुष्य ने क्या किया। மறுபடியும் தரிசனத்தை பெற போயிட்டான். फिर से दर्शन को पाने அந்த चला गया। யாக்கோபு என்கிற நதி அண்டையில वो याकूब नामक नदी के எல்லாத்தையும் किनारे விரட்டிட்டு सबको दूर कर कर மறுபடியும் முழங்கால் படியிட்டான். फिर से घुटने लगाया। ஆண்டவர் மறுபடியும் தரிசனமானார். परमेश्वर फिर से दर्शन அந்த दिया। மனிதனோடு போராட उस ஆரம்பித்தார். मनुष्य के साथ संघर्ष करने தேவனோடு लगा। போராட ஆரம்பித்தார். परमेश्वर के साथ संघर्ष என்னை करने लगा। ஆசீர்வதித்தாலும் விட மாட்டேன் मुझे आशीष किए बिना तुम्हें नहीं என்று சொல்லி छोड़ूंगा, போராட ஆரம்பித்தார். ऐसे कहकर संघर्ष करने लगा। ஆண்டு ஆசீர்வதித்தார். परमेश्वर ने आशीष किया। இப்ப எழும்பி வர்றாரு. अब उठकर आता என்ன है, நடந்தது தெரியுமா? क्या होती है।
லாபானும் அமைதியா திரும்பி போயிட்டான், ஏசாவும் அமைதியா திரும்பி போயிட்டான். लाबान भी चुपचाप लौटकर चला गया और ईसा भी चुपचाप चला உங்கள் गया। தரிசனம் செயலற்று போகிற சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். आपका दर्शन न काम होने वाली स्थिति में भी परमेश्वर आपके संग रहेगा। அவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு उसने जो कहा उसे पूरा உங்கள் करने के தரிசனத்தை लिए, சீர்குலைக்க பிசாசு எத்தனை ஆயுதங்களை எடுத்தாலும், आपके दर्शन को नाश करने के लिए शैतान कितनी भी எத்தனை हथियार மனிதர்களை उठाए, கொண்டு வந்தாலும், कितने भी मनुष्य को लेकर आए, அத்தனை பேரையும் அடக்கி ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றி वो முடிப்பார். सारे लोगों को दबाकर परमेश्वर ने जो तुम्हें कहा वो पूरा करेगा। அல்லேலூயா. हालेलुया। விசுவாசம் செயலற்று போன சூழ்நிலையிலும் கர்த்தர் செயல்படுவார். विश्वास जब नहीं काम आप होगी तभी भी परमेश्वर क्रिया करेगा। உங்கள் தரிசனம் செயலற்று போகிற சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் சொன்னதை செய்வதற்கு உங்களுக்கு கூட இருப்பார். जब आपकी दर्शन काम नहीं करेगी तभी भी परमेश्वर तुम्हारे संग रहकर पूरा करेगा। மூன்றாவது இன்னொரு மனிதனை பார்க்கலாம். तीसरा एक मनुष्य को ஆதியாகமம் देखेंगे। 37ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை பாருங்க. उत्पत्ति 37वां अध्याय के दूसरे वचन को देखेंगे। யோசேப்பு என்கிற மனிதன் இருக்கிறார். यूसुफ नाम का एक मनुष्य है। 17 வயதிலே தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருக்கிறார். 17 उम्र में पिता के भेड़ बकरियों को चराता है। அல்லேலூயா. हालेलुया। 17 வயதிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருக்கிறார். 17 उम्र में भेड़ बकरियों को चराता है। 5 11 வரைக்கும் வாசிக்கும் பொழுது हम 5 से लेकर 11 तक पढ़ते हैं। யோசேப்புக்கு 2 சொப்பனங்கள் வெளிப்படுகிறது. यूसुफ के लिए 2 स्वप्न प्रकट होती இந்த है। 2 சொப்பனங்களுமே ये दोनों स्वप्न யோசேப்பினுடைய வாழ்க்கையில வரப்போகிற தேவ திட்டங்கள். यूसुफ के जीवन में आने वाले परमेश्वर की योजनाएं हैं। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ இந்த लीजिए। 2 சொப்பனங்களும் 17 வயசுல அவனுக்கு ये காட்டப்படுகிறது. दोनों स्वप्न उसको 17वें उम्र में उसको दिखाई தன்னுடைய देती है। ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருக்கிற अपने நேரங்கள்ல भेड़ बकरियों को चराने वाले அவனுக்கு समय 2 में வித சொப்பனங்களை கொடுத்து उसे 2 तरह का स्वप्न को ஆண்டவர் சொல்லுகிறார், दिखाकर யோசேப்பே, परमेश्वर कहता है यूसुफ உன்னுடைய வாழ்க்கையில तेरे जीवन में ஆடுகளை மேய்ப்பது என் திட்டம் அல்ல. भेड़ बकरियों को चराना मेरा योजना नहीं। அல்லேலூயா. हालेलुया। ஆடுகளை மேய்ப்பது என் திட்டம் அல்ல. भेड़ बकरियों को चराना मेरा योजना நீ नहीं। தேசத்தை ஆளுகிறவனாய் மாற तू வேண்டும். देश को राज करने लायक बन இதெல்லாம் जाना தேவ है। திட்டம். यही परमेश्वर की योजना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆடு மேய்த்தது தவறு அல்ல, கேவலமானது அல்ல. भेड़ बकरी चराना गलत भी नहीं है ना तो तुच्छ है। ஆனால் தேவ திட்டம் அதுவல்ல என்பது புரிந்து கொண்டால் நலமாயிருக்கும். लेकिन परमेश्वर की योजना ये नहीं है, इसे समझ लेंगे तो अच्छा होगा। நான் சொல்றது புரியுதா? मैं जो कह रहा समझ पा रहे हो? நீங்க என்ன வேலை பாக்குறீங்களோ, என்ன படிக்கிறீங்களோ, அது தவறு அல்ல, கேவலமானது அல்ல. आप क्या पढ़ाई करते हो, क्या नौकरी करते हो, ये गलत नहीं है ना तो कोई तुच्छ பட் समझेगा। அது தேவ திட்டமானு புரிஞ்சுக்காங்க. क्या ये लेकिन परमेश्वर की योजना है कि इसे समझना जरूरी है। அல்லேலூயா. हालेलुया। தேவன் அதை விட ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். परमेश्वर ने उससे भी बढ़कर एक योजना रखा है। இப்பவும் நான் ஆடுதான் மேய்ப்பேன் யோசேப்பு சொல்லிட்டு இருக்க கூடாது. अभी भी मैं भेड़ ही चराऊंगा ऐसे यूसुफ नहीं कहते இன்னைக்கு रहना அநேக है। நேரத்துல நம்ம அப்படிதான் இருக்கிறோம். आज कई समय में हम ऐसे ही करते हैं। தேவ திட்டம் உங்களை குறித்து இதை விட மேன்மையானதா இருக்கிறது. परमेश्वर की योजना आपके लेकर इससे भी बढ़कर ஆனா है। எனக்கு ஆடு இருக்கிறது, लेकिन मुझे भेड़ है பலவர்ண அங்கி இருக்கிறது, और कई रंग के वस्त्र है, அப்பாவுடைய நேசம் இருக்கிறது. पिता का प्रेम है। இதையே பிடிச்சுக்கிட்டு யோசேப்பு இருந்திருந்தாருன்னு வச்சுக்காங்களேன், अगर इसे ही थाम कर यूसुफ रहा हो तो தேவ திட்டம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. परमेश्वर की योजना उसके जीवन में पूरा नहीं हो கொஞ்சம் सकती। கவனமாய் கேளுங்க. थोड़ा ध्यान से सुनो। தேவ திட்டத்திற்கு விரோதமாக, परमेश्वर की योजना के विरोध, அல்லது நான் இப்படி சொல்லுவேன், या मैं ऐसे कह सकता हूँ, தேவ திட்டத்தை விட்டு விலக வைப்பதற்கு परमेश्वर की योजना से दूर करने के लिए சில நல்ல வேலைகளையும் பிசாசு கொடுப்பான். कुछ अच्छे नौकरियों को भी शैतान देगा। சில நல்ல பாசமும் உங்களுக்கு கிடைக்கும், कुछ अच्छे प्रेम भी तुम्हें मिलेगा, நல்ல உயர்வும் கிடைக்கும். अच्छी ऊंचाई भी मिलेगी। இந்த 3 யோசேப்பு கிடைச்சது. ये तीनों यूसुफ को मिला। ஆடுகளை மேய்க்க ஆரம்பித்து நல்ல வேலை கிடைச்சது, भेड़ बकरियों को चरा रहा था, अच्छी नौकरी பலவர்ண मिली, அங்கி, நல்ல ஒரு உயர்வு கிடைச்சது, रंग बिरंगे वस्त्र यानी अच्छी அப்பாவுடைய पद मिला, நேசம், पिता का प्रेम। எந்த சகோதரனுக்கு இல்லாத அன்பு இவனுக்கு கிடைச்சது. किसी भी भाई को जने नहीं है वैसा एक अच्छा இந்த प्रेम मिला। 3மே யோசேப்பு கிடைச்சது. ये तीनों यूसुफ को मिला। ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? लेकिन परमेश्वर ने क्या किया? இந்த 3ஐயும் விட்டு பிரிச்சிட்டார். ये तीनों को छोड़कर उसे अलग कर दिया। இந்த 3ஐயும் ஆண்டவர் எடுத்து போட்டார் அவன் ये வாழ்க்கையில. तीनों को उसके जीवन से निकाल दिया। அல்லேலூயா. हालेलुया। சில நேரங்களில் कुछ समय में தெய்வ திட்டங்களுடைய வாழ்க்கையில் परमेश्वर की செயல்படுவதற்கு योजना आपके जीवन में क्रिया करने के लिए உலகம் கொடுக்கிற அன்பா இருக்கட்டும், संसार देने वाला प्रेम होने உலகம் दो, கொடுக்கிற உயர்வா या இருக்கட்டும், संसार देने वाली ऊंचाई होने दो, உலகம் கொடுக்கிற நல்ல மேன்மையான பதவியா या இருக்கட்டும், संसार देने वाले ऊंचे अच्छी आदर भरी पद हो, அது தேவ திட்டத்துக்கு விரோதமாய் இருந்தால் वो परमेश्वर के योजना के विरोध हो ஒன்னு நீங்க எடுத்து போடணும், இல்லைன்னா அவரே எடுத்து போட்டுவார். या तो आपको निकालना होगा या तो वो निकाल देगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। புரியுதா? இப்ப தேவ திட்டம் இது என்னன்னா யோசேப்பை உயர்த்தணும். तो परमेश्वर की योजना क्या है कि यूसुफ को ऊंचा करना இப்ப है। இதெல்லாம் எடுத்தவரு अब ये सब कुछ से दूर करने वाला ஏறக்குறைய 13 வருடங்கள் लगभग 13 साल யோசேப்புடைய வாழ்க்கையில यूसुफ के जीवन में சரியான வேலை கிடையாது, सही से काम नहीं है, சரியான உயர்வு கிடையாது, सही से ऊंचाई नहीं है, சரியான அன்பு கிடையாது, सही से प्रेम नहीं அவனுக்கு है, உதவி செய்ய யாரும் கிடையாது. मदद करने वाला कोई இந்த नहीं। 13 வருடங்கள் ये 13 साल அவனுடைய வாழ்க்கையில उसके जीवन में தேவ திட்டத்தை செயலற்று போகிற காலகட்டங்கள். परमेश्वर
परमेश्वर की योजना को न काम करने वाले एक स्थिति है। நான் சொல்றது புரியுதா? मैं जो कहता हम समझ இந்த पा रहे हैं? 13 வருடம் இருக்குல்ல, ये 13 जो साल है, அவனுக்கு ஆண்டு தேவ திட்டம் வச்சிருந்தார்ல, परमेश्वर ने उसके लिए एक योजना அந்த रखा था। தேவ திட்டத்தை முடக்குகிற நாட்கள், उस योजनाओं को दबाने वाली ये அது एक समय था। செயல்படவே முடியாது என்று वो சொல்லப்படுகிற काम நாட்கள். न करने वाली एक स्थिति है, ऐसे कह போத்திபார் सकते हैं। வீட்டுக்கு போகிறார், पोतीफा के पास जाता है, கொஞ்சம் உறவு கிடைச்சி மறுபடியும் தூக்கி தூர எறிஞ்சிட்டாங்க. थोड़ा रिश्ता मिला फिर दूर फेंक दिया गया। சிறைச்சாலைக்கு போகிறார், बंदी गृह में जाता है, அங்க கொஞ்சம் உயர்வு, वहां पर एक ऊंचा पद, ஆனாலும் சிறையில தான் இருக்கணும். फिर से बंदी गृह। பானபாத்திரக்காரனை நம்பினாரு, फिर प्याले वाले को भरोसा किया, நீ போய் எனக்காக ராஜாட்ட கொஞ்சம் பேசுப்பா, तू जाकर मेरे लिए राजा से बातें இங்க कर, வரதுக்கு நான் என்ன தப்பும் பண்ணல. मैं यहाँ पर आने के लिए कोई गलती சில नहीं की। நேரங்கள்ல कुछ समय में நம்முடைய உயர்வுக்கு மனிதர்களை சார்ந்து இருக்கலாம், हमारे ऊंचाई के लिए मनुष्य पर निर्भर रह தேவ सकते हैं, திட்டத்திற்கு மனிதரை சார்ந்து இருப்பது மிகப்பெரிய தவறு. लेकिन परमेश्वर की योजनाओं के लिए मनुष्य पर निर्भर करना बहुत गलत தேவனுடைய बात है। திட்டத்திற்கு தேவனை மட்டுமே சார்ந்து இருக்க வேண்டும். परमेश्वर की योजना के लिए केवल परमेश्वर पर निर्भर रहना जरूरी है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? कितने लोग उसे स्वीकार தேவ करते हो? திட்டத்திற்கு மனிதனை சார்ந்திருந்தால் அது ஏமாற்று நடக்கும். परमेश्वर की योजना के लिए मनुष्य पर निर्भर रहेंगे तो वो தேவ धोखादायक रहेगी। திட்டத்திற்கு மனிதனை அல்ல தேவனையே சார்ந்திருப்பது தான் உங்களுக்கு நல்லது. परमेश्वर की योजना के लिए मनुष्य पर नहीं लेकिन परमेश्वर पर निर्भर रहना நல்லா जरूरी புரிந்து है। கொள்ளுங்க. तो अच्छी तरह समझ இதே लीजिए, பானபாத்திரக்காரன் யோசேப்பை நம்பினான், यही प्याले देने वाले ने यूसुफ पर भरोसा அவன் किया, ஏமாற்றி விட்டான். उसने धोखा दे दिया। வசனம் சொல்லுகிறது பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போனான். वचन कहती है कि प्याले देने वाले ने यूसुफ को भूल गया। ஆதியாகமம் 40 அதிகாரம் 23 வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. या को उत्पत्ति 40 उसका 23 ऐसे कहती है। ஆனால் ஒரு நாள் வந்தது, लेकिन फिर भी एक दिन அதே आया, பானபாத்திரன் வாயாலே யோசேப்பை நினைவுகிறான் வைத்தார். वही प्याले देने वाले के मुंह से यूसुफ को याद करने लायक परमेश्वर ने बना दिया। இதுதான் டிபெंड्स. நீங்க எதை டிபெண்ட் பண்றீங்க? यही आप किस पर निर्भर रहते हो? பானபாத்திரக்காரனை நம்பி இருந்தா அவன் ஏன் மறந்துடுவான்? प्याले देने वाले पर भरोसा करोगे तो वो भूल जाएगा, ஆண்டவரை நம்பினா மறந்த பானபாத்திரக்காரனுக்கு நினைவு लेकिन விட்டுவார். परमेश्वर को याद करने पर जो भूला हुआ प्याले देने वाला वो भी याद करेगा। இந்த தேவ திட்டம் செயலற்று போகிற இந்த ये நாட்களிலும் परमेश्वर की योजना क्रिया न करने वाले इन வசனம் समय ரொம்ப में தெளிவாய் சொல்லுகிறது, वचन बहुत साफ रीति से कहती है, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், परमेश्वर यूसुफ के संग था அவன் செய்வதையெல்லாம் வாய்க்க செய்தார். और जो कुछ उसने किया उसे सफल அவன் बनाया। என்னெல்லாம் செய்தான் அதெல்லாம் வாய்த்தது. उसने जो कुछ किया वो सब कुछ कर कर पूरा किया। தேவ திட்டம் செயலற்று போகிற நாட்கள் வந்தாலும் परमेश्वर की योजना पूरा न होने वाले समय आने पर भी உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். तुझे जो कहा उसे पूरा करने तक तुझे नहीं ஆண்டவர் त्यागेगा। கைவிட மாட்டார். परमेश्वर नहीं त्यागेगा। அல்லேலூயா. हालेलुया। விசுவாசம் செயலற்று போகிற சூழ்நிலை வரலாம், विश्वास आपका नाकामयाब होने वाली समय आ தரிசனம் सकती செயலற்று है, போகிற சூழ்நிலை வரலாம், आपका दर्शन नाकाम करने वाली एक स्थिति தேவ आ सकती திட்டங்கள் है, செயலற்று போகிற சூழ்நிலை வரலாம். परमेश्वर की योजना न काम करने लायक இந்த स्थिति आ 5 सकती है। மாதங்கள் அந்த பாதையை நீங்கள் கடந்திருக்கலாம். ये 5 महीने आपने ऐसे मार्ग को ஆண்டவர் पार किया होगा, சொல்லுகிறார், लेकिन मेरा परमेश्वर இதன் कहता है, நடுவில நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை इसके ஆசீர்வதிப்பேன். बीच में मैं तेरे संग रहकर तुझे आशीष दूंगा உனக்கு சொன்னதை நான் और நிறைவேற்றுவேன். तुझे जो कहा उसे पूरा இந்த 6வது करूंगा। மாதத்திலே ये 6वें महीने में உன் விசுவாச குறைவுகளை நான் பார்க்க மாட்டேன், तेरे विश्वास की कमी को नहीं देखूंगा, தரிசனம் செயலற்று போகிற சூழ்நிலையை நான் கண்டுக்கிட तेरा மாட்டேன், दर्शन पूरा न होने वाली स्थिति को தேவ नहीं ध्यान दूंगा, திட்டங்களுக்கு எதிரான சூழ்நிலையை நான் பார்க்க மாட்டேன். परमेश्वर की योजनाओं के पूरा होना न लायक रहने वाली இதையெல்லாம் स्थिति को नहीं தாண்டி देखूंगा। ये सबको पार कर நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். मैंने तुझे जो कहा उसे पूरा करने நம்புகிறவரை लायक तुझे नहीं கைவிட दूंगा। நன்றி செலுத்தலாம். परमेश्वर ने हमें नहीं त्यागा, इसके लिए धन्यवाद देंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। யோசுவா 1ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்துக்கு வாங்க. यहोशू पहला अध्याय के 5वें वचन में आइए। 4வது ஒரு காரியத்தை காட்டுகிறேன். चौथा एक बात को मैं आपको दिखाता हूँ। அல்லேலூயா. हालेलुया। யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல यहोशू पहला अध्याय उसका 5वें वचन में। எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. போதும். இங்க சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் यहाँ पर कहता है कि तेरे जीवन भर ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. कोई भी तेरे सामने विरोध नहीं खड़े இது रहेगा। தேவன் சொன்ன வார்த்தை. ये परमेश्वर ने कहा वचन है। என்ன நடந்தது தெரியுமா? क्या हुआ जानते हो? இஸ்ரவேலர்கள் யோர்தானை கடக்கிறார்கள். इजरायली यरदान को पार करते हैं। யோர்தானை கடந்து எரிகோவையும் பிடித்து விட்டார்கள். यरदान को पार कर कर यरीगो को भी हमने எரிகோவை हासिल कर பிடித்து लिया। விட்டு यरीगो को हासिल कर कर நீங்கள் யோசுவா 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா आप यहोशू 7वें अध्याय में यदि आएंगे तो ஆயி என்கிற ஒரு சிறிய பட்டணம் இருக்கிறது. आई नाम का एक छोटा शहर है। அல்லேலூயா. हालेलुया। கொஞ்சம் கவனமா கேளுங்க. ध्यान से सुनो। ஆயி என்கிற ஒரு சிறிய பட்டணம் இருக்கிறது. आई नाम का छोटा शहर है। அப்ப வேவுக்காரர்களை அனுப்புகிறார். तो जासूसों को भेजता है। போயிட்டு வந்து சொல்றாங்க, जाकर आने के बाद நம்ம कहते हैं எல்லாரும் போன அவசியம் கிடையாது, हम सब जाने की जरूरत ஒரு नहीं, 2000 பேர் 3000 பேர் போனாலே ஏனா போதும் அப்படிங்கிற. केवल 2000 या 3000 लोग जाएंगे तो काफी है। कहता। ஆயிக்கு எதிராக சரி ஓகே அப்படி சொல்லி யோசுவாவின் சொன்னா அனுப்பிட்டார். आई के विरोध जो यहोशू ने लोगों को भेज दिया। வசனம் சொல்லுகிறது, वचन कहती है ஆயின் மனுஷர் இஸ்ரவேலர்ல 76 பேரா எத்தனை பேரை வெட்டினாங்க?
36 பேரை வெட்டினார்கள். और आई वचन कहती है कि आई ஐந்தாம் के வசனம். लोगों ने 36 யோசுவா इस्राएलियों को 7ஆம் मार அதிகாரம் दिया। 5ஆம் வசனம் சொல்லுகிறது, सातों वचन कहती है 36 பேர் விழுந்து போயிட்டார்கள். 36 लोग मार गिराए गए। யோசுவா விழுந்து கிடந்து அழுகிறாரு. यहोशू गिर कर पड़े रहकर நீங்க रोता சொன்ன है। வார்த்தை எங்கப்பா போச்சு? आपने कहा हुआ वचन कहाँ गया? நீங்க पिता? சொன்னீங்க எனக்கு முன்பாக எவனும் நிற்க மாட்டான்னு சொன்னீங்க. आपने कहा था मेरे सामने कोई नहीं खड़े रह ஒரு पाएगा। எதிரி கூட எனக்கு முன்னாடி நிற்க முடியாது சொன்னீங்க. एक भी शत्रु मेरे सामने नहीं खड़े இன்னைக்கு रह எனக்கு सकता है। முன்பாக இந்த சின்ன ஆயி பட்டணம் எதிர்த்து வந்துச்சு. आज मेरे सामने एक छोटा आई शहर ने विरोध कर எதிர்த்து दिया வந்த மாட்டல எல்லாம் 36 பேரை வெட்டிட்டாங்க. और विरोध ही नहीं किया और 36 लोगों को काट दिया है। உங்க வார்த்தை என்னாச்சு? आपका वचन कहाँ நீங்க गया? சொன்ன வாக்குத்தத்தம் என்னாச்சு? आपने कहा हुआ प्रतिज्ञा நீங்க कहाँ என்ன है? தைரியப்படுத்துறீங்க, அது என்னாச்சு? आपने मुझे हिम्मत दिया, वो क्या हुआ? ஹalleluya. விழுந்து கிடந்து அழுறாரு. गिरे पड़े रहकर रोता ஆண்டவர் है। யோசுவா பார்க்கறாரு. परमेश्वर यहोशू को யோசுவா देखकर, நீ ஏன் விழுந்து கிடக்குற? हे यहोशू तू क्यों गिरा पड़ा है? வசனம் சொல்லுகிறது, वचन कहती है 7ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் 7वें वचन। சாரி 11ஆம் வசனம் 11 चाहते 11 वचन पढ़ेंगे। அந்த எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். போதும். யார் பாவம் செஞ்சா? किसने पाप किया? ஆனா உண்மையிலே இங்க பாவம் செய்தது யாரு? लेकिन सच में यहाँ पर किसने पाप किया? யார் பாவம் செஞ்சா? ஆகான் என்கிற ஒரு மனுஷன் பாவம் செய்தான். आगार नाम का एक मनुष्य ने पाप किया। அவன் தான் எரிகோ பட்டணத்தில் இருந்து उसने यरीको शहर से சில பொருட்களை திருடி வைத்துக் கொண்டான். कुछ वस्तुओं को चुरा कर रख लिया। ஆண்டவர் சபித்த பொருட்களை அவன் எடுத்துக்கொண்டான். परमेश्वर ने जिसे शापित किया था उन वस्तुओं ஆண்டவர் को வேண்டாம் निकाल என்று लिया। சொன்னவனை எடுத்துக்கொண்டான். परमेश्वर ने जिसे नाकाम किया था उसे ले ஒரு लिया। மனிதன் செய்த பாவம் एक मनुष्य के किए हुए पाप के कारण ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேலர் பாவம் செய்தார். परमेश्वर कहता है कि इस्राएलियों ने पाप किया। ஒரு மனுஷனுடைய பாவம் एक मनुष्य का पाप முழு இஸ்ரவேலர்களையும் பாவத்தில் விழ வைத்தது. सारे इस्राएलियों को पाप में गिरा ஒரு दिया। மனுஷனுடைய பாவம் एक मनुष्य का முழு पाप இஸ்ரவேலுக்கு தோல்வியை கொண்டு வந்தது. सारे इस्राएलियों को हार लेकर ஒரு आई। மனுஷனுடைய பாவம் एक मनुष्य का पाप முழு இஸ்ரவேலர்களையும் தோற்கடிக்க வைத்தது. समस्त इस्राएल को भी हरा दी। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் அவர் உங்களோடு கொண்டு எப்போதும் உங்களுக்கு முன்னாடி சத்துரு நிற்க முடியாது. परमेश्वर यदि तुम्हारे संग रहे तो तुम्हारे सामने शत्रु कभी खड़े नहीं रह सकते। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நான் கற்றுக்கொண்டதை சொல்லுகிறேன். मैंने जो सीख लिया उसे कहता हूँ। ஆண்டவர் எப்போதுமே சொல்லுகிற ஒரு காரியம், परमेश्वर हमेशा कहने वाली ये बात है, உன்னால தோல்வி அடைய முடியாத ஜெயத்தை நான் எப்போதுமே கொடுக்க முடியும். तुझे जो हार के बिना मैं हमेशा विजय को दे सकता हूँ। எப்போதுமே ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். परमेश्वर हमेशा हमें विजय दे सकता ஒரே है, ஒரு காரியத்தை தவிர்த்து. केवल एक बात को छोड़कर। ஒரே ஒரு காரியம், केवल एक बात। அது என்ன தெரியுமா? वो क्या है जानते हो? பாவம். पाप। பாவம் இருந்தா மாத்திரம் தான் ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க முடியாது. यदि पाप रहने पर केवल परमेश्वर एक जीत को नहीं दे सकते। பாவம் மாத்திரம் இல்லன்னு வச்சுக்காங்களேன், यदि पाप केवल नहीं रहेगी உங்க तो வாழ்க்கையில தோல்விங்கிறதே கிடையாது. आपके जीवन में हार ऐसे कुछ है ही नहीं। இதை எத்தனை பேர் அக்செப்ட் பண்றீங்க? इसे कितने लोग मानते हैं? அதுதான் உண்மைங்க. यही सच बात है। பாவம் மாத்திரம் செய்யாம पाप किए बिना எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நாங்க ஈஸியா எதிர்கொள்ளலாம். कितनी बड़ी समस्या को भी हम आसानी से सामना எவ்வளவு कर பெரிய सकते हैं। போராட்டங்களை நீங்க மேற்கொள்ளலாம். कितनी बड़ी संघर्ष में भी आप पराभव எவ்வளவு कर பெரிய सकते हैं। கஷ்டங்களை ஈஸியா பார் பண்ணி வெளியே कितनी வந்துடலாம். बड़ी दुख तकलीफों को भी आसानी से पार कर कर आ ஒரு सकते हैं। பாவம் இருக்கு தெரியுமா? लेकिन एक जो पाप है ना, பெரிய சேனையை கூட சின்ன சேனைக்கு முன்பாக விழ வச்சிரும். बड़ी सेना को भी एक छोटे सेना के सामने गिरा देगी। அல்லேலூயா. हालेलुया। இஸ்ரவேலுடைய சேனை பெரிய சேனைங்க. इस्राएलियों की सेना बहुत बड़ी सेना है। அல்லேலூயா. हालेलुया। ஓக் என்கிற ராஜாவை எல்லாம் முறியடிச்சு வந்தது. ओक नाम के राजाओं को सब मार गिरा कर आई है। எரிகோ பட்டணத்தை முறியடிச்சு வந்துடுச்சு. यरीको के शहरपनाह को मार गिरा कर आई है। அல்லேலூயா. हालेलुया। ஆனா இந்த சின்ன ஆயுப்பட்டதுக்கு முன்பாக தோக்க காரணம் என்ன? लेकिन ये छोटा आई शहर के सामने हारने ஒரு का कारण ஒரு क्या ஒரு है? சின்ன பாவம். एक छोटा सा पाप। அல்லேலூயா. हालेलुया। நீ ஆண்டவர் சபையை எதிர்பார்க்கிறது ஒண்ணே आज ஒண்ணுதான். परमेश्वर कलीसिया से केवल यही चाहते हैं। பாவம் மாத்திரம் உங்களுக்குள்ள இல்லாம இருந்தா केवल पाप का आपके अंदर न रहे உங்க तो வாழ்க்கையில தோல்வியை வராம நான் பாத்துக்கிறேன். आपके जीवन में हार को आने ही मैं नहीं दूंगा। அல்லேலூயா. हालेलुया। மறுபடியும் என்ன பண்றாங்க? பாவத்தை அகற்றுறாங்க. फिर से वो क्या करते हैं? वो पाप को அதை दूर உள்ள करते போய் हैं। விளக்க எனக்கு நேரம் இல்ல. उसे और सफाई से बताने समय பாவத்தை नहीं। விளக்குறாங்க. वो पाप को दूर करते हैं। வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, கானானின் ராஜாக்கள்ல कानान के राजाओं में से நீங்கள் 12ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா 12वें अध्याय के 24वें वचन को देखिए। இஸ்ரவேலர்கள் முறியடித்த ராஜாக்கள் 31 ராஜாக்கள். इस्राएलियों ने जो मार गिराया हुआ वो राजाओं 31 राजाएं हैं। எத்தனை ராஜா? कितने राजा? அதுக்கப்புறம் யோசுவா தோற்றதே கிடையாது. उसके बाद यहोशू कभी हारा ही नहीं। 31 ராஜாவை ஜெயம் எடுத்தார். 31 राजाओं पर विजय पाए। எங்குமே தோல்வி கிடையாது. कहीं पर भी हार नहीं। எல்லாமே ஜெயம்தான். हर जगह पर विजय। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சில நேரங்கள்ல कुछ समय में கர்த்தருடைய வார்த்தை தோற்று போகிற செயலற்று போகிற சூழ்நிலை வரும். परमेश्वर का वचन जहां पर नाकाम होने वाली स्थिति आ அப்பதான் सकती யோசுவா है। விழுந்து கிடந்து அழுதாரு. तब यहोशू गिरे पड़े रहकर நீங்க சொன்ன रोया। வார்த்தை என்னப்பாச்சு? आपने कहा हुआ वचन நாங்க कहाँ தோற்று है? போயிட்டோமே. हम तो हार गए உங்களுடைய हैं।
வார்த்தை செயலற்று போயிடுச்சு. तेरा वचन काम नहीं ஆனா करती है, மறுபடியும் ஆண்டவர் புதுப்பித்தார். लेकिन फिर से परमेश्वर ने பாவத்தை नया किया, அகற்றினார். पाप को दूर किया, மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறினது. फिर से परमेश्वर का वचन पूरा हुआ, யோசுவா ஜெயமுள்ளவனாய் மாறினார். यहोशू विजयी बन गया। அல்லேலூயா. हालेलुया। விசுவாசம் செயலற்று போனாலும், विश्वास हमारा नाकाम होने पर தரிசனம் भी, செயலற்று போகிற சூழ்நிலை दर्शन வந்தாலும், नाकाम होने वाली स्थिति தேவ आने पर திட்டங்கள் भी, செயலற்று போகிற சூழ்நிலை परमेश्वर की வந்தாலும், योजनाएं नाकाम होने கர்த்தருடைய वाली स्थिति வார்த்தைகள் आने पर செயலற்று भी, போகிற சூழ்நிலை परमेश्वर का வந்தாலும், वचन नाकाम होने वाली परिस्थिति में भी, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் சொன்னதை நிறைவேற்றுவார். परमेश्वर यदि आपके संग रहेगा तो जो कहा उससे पूरा करेगा। அல்லேலூயா. हालेलुया। ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், மற்றத வரும் நாட்களை केवल एक बात को और கர்த்தர் कहना சித்தம் चाहता இருந்தால் हूं, சொல்லுகிறேன். परमेश्वर की इच्छा हो तो आगे के दिनों में बाकी நமக்கு बताता தெரிந்த हूं। ஒரு வசனம், हम जानने वाला एक शब्द ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह, மத்தேயு 24 அதிகாரத்தின் 30 31 வசனத்தை பார்க்கும் பொழுது मत्ती 24वां अध्याय का 30 और 31 ஒரு वचन, வார்த்தை சொல்லிட்டு एक போயிருக்கிறார். वचन कहकर गए हैं, மனுஷகுமாரன் திரும்பவும் அவருடைய வல்லமையோடு வரப்போகிறார். मनुष्य का पुत्र फिर से अपने सामर्थ्य இது के साथ ஆண்டவர் लौट சொன்ன कर आने वाला வார்த்தைங்க. है। ये परमेश्वर ने कहा हुआ वचन। அல்லேலூயா. हालेलुया। இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த ஒவ்வொரு காரியங்களும் अब तक आपने देखा हुआ हर एक இந்த बातें உலக பிரகான காரியங்கள் இல்ல, ये संसार की रीति में அவருடைய सब थी, வார்த்தையை நிறைவேற்றுகிற காரியங்களா उसके இருக்கலாம். वचन को पूरा करने लायक थी। ஆனால் இப்பொழுது ஆண்டு சொல்றாரு, लेकिन अब परमेश्वर कहता है, நான் மறுபடியும் திரும்பங்க வரப்போறேன், मैं फिर से लौट कर इस पृथ्वी पर திரும்ப आऊंगा, வரப்போகிறேன். फिर से आऊंगा। இதுவும் ஆண்டு சொன்ன வார்த்தை ये भी தான். परमेश्वर ने कहा हुआ இந்த वचन है। வார்த்தையை ஆண்டு நிறைவேற்ற ये போகிறார். वचन को भी परमेश्वर पूरा करने वाला है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்தில் 20 வசனம் சொல்லுகிறது, प्रकाशित वाक्य 22 अध्याय के 20 वचन कहते हैं, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். सचमुच में जल्दी आने वाला இதுவும் हूं। ஆண்டு சொன்ன வார்த்தை தானே. ये भी परमेश्वर ने कहा அப்ப हुआ ஆண்டு वचन அதை है। நிறைவேற்றுவார் அல்லவா? उसे भी परमेश्वर पूरा करेगा ஆனால் ना। இதன் நடுவுல लेकिन इसके बीच ஆனால் में, இதன் நடுவுல लेकिन इसके बीच में வருகையை குறித்ததான குழப்புகிற अनेक காரியங்கள் நடந்து आगमन கொண்டிருக்கிறது. के बारे में तुम्हें गड़बड़ाने वाले कई सारे लोग बातें आएंगी। இன்னைக்கு விசுவாச குறைவுகள் ஏற்பட்டு आज விட்டது, विश्वास की कमी आ गई ஜெப है, குறைவுகள் ஏற்பட்டு விட்டது, प्रार्थना की कमी आ गई है, பரிசுத்த குறைவுகள் ஏற்பட்டு விட்டது, पवित्रता की कमी आ गई है, கிறிஸ்துவின் அன்பு இல்லை, मसीह का प्रेम नहीं है, பொறுமை இல்லை, धीरज नहीं நல்ல है, ஐக்கியம் இல்லை, अच्छा मेल मिलाप नहीं சபைகள் है, சீர்குலைந்து கிடக்கிறது, कलीसिया बिगड़ी पड़ी है, விசுவாச வாழ்க்கை சீர்குலைந்து கிடக்கிறது. विश्वास का जीवन उजड़ा पड़ा है। ஆண்டவர் சொல்லி இருக்கான், சீக்கிரம் வரப்போகிறேன். परमेश्वर ने कहा है मैं जल्दी आने சபை वाला இன்னைக்கு हूं। நம்ம என்ன செய்ய வேண்டும்? कलीसिया आज हमें क्या இந்த करना சொன்ன है? வார்த்தையை அவர் நிறைவேற்ற उसने போகிறார். कहा हुआ वचन को पूरा करने மத்தேயு वाला है। 28 அதிகாரத்தின் मत्ती 28वां अध्याय के நீங்கள் வாசிக்கும் பொழுது 19 20 வசனத்தை வாசிக்கும் பொழுது 19 और 20 वचन को पढ़ते समय நான் சீக்கிரமாய் வரப்போகிறதுனால मैं शीघ्र आने वाला हूं, इसलिए நீங்கள் இந்த உலகத்திற்குள் போங்கள், तुम इस दुनिया के कोने कोने சகல में जाओ, ஜாதிகளை சீஷராய் மாற்றுங்கள், सारे जातियों को चेला बनाओ, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் और கொடுங்கள், पिता पुत्र पवित्र आत्मा के नाम से उन्हें बपतिस्मा பரிசுத்தாவின் दो, அபிஷேகத்தை கொடுங்கள், पवित्र आत्मा के बपतिस्मा को उन्हें दो। எல்லாரையும் என்னுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். सारे लोगों को मेरे आगमन के लिए तैयार ஆண்டவர் சொன்ன करना இந்த है। வார்த்தை நிறைவேறுவதற்கு परमेश्वर के वचन को पूरा करने के लिए காலம் மிக மிக குறைவு, समय बहुत बहुत காலம் कम மிக மிக है, குறைவு. समय बहुत बहुत இன்னைக்கு कम நாம் है। என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? आज हम क्या कर रहे हैं? சபை கர்த்தருக்காய் என்ன செய்து கொண்டிருக்கிறது? कलीसिया परमेश्वर के लिए क्या कर रही है? சுவிசேஷம் அறிவிக்கிறதா? क्या सुसमाचार बताती है? சீஷர்களை உருவாக்குகிறதா? क्या चेलों को तैयार करती பாவ है? மன்னிப்பு கண்டு ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை क्या உருவாக்குகிறதா? पाप की क्षमा के लिए लोगों को तैयार करती है? பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறதா? क्या पाप की क्षमा के लिए बपतिस्मा दिया जा रहा है? பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறதா? पवित्र आत्मा के अभिषेक उतरती है क्या? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டும் என்றால் परमेश्वर ने कहा वो वचन पूरा होना है சபை तो இந்த காரியங்களை செய்ய வேண்டும். कलीसिया इन बातों को करना சபை இந்த जरूरी है। காரியங்களை செய்ய வேண்டும். कलीसिया इन बातों को करना जरूरी வருகை है। குறித்தான அலட்சியம் இன்றைக்கு சபைக்கு வந்து उसके விட்டது. आगमन के बारे में तुच्छ मानने वाली வருகை स्थिति குறித்தான कलीसिया में है। எதிர்பார்ப்பு இல்லை. कलीसिया उसके आगमन के बारे में कोई बात जोड़ा வருகை नहीं है। எப்போ இன்னைக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம அலட்சியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். आगमन आज नहीं है कर सोचकर हम तुच्छ मान रहे இந்த हैं। இடத்துல இருக்கிற எத்தனை பேர் इस जगह पर रहने वाले कितने ஆண்டவர் सारे लोग சொன்ன வருகைக்காய் காத்திருக்கிறீர்கள்? परमेश्वर ने कहा हुआ आगमन के लिए बाट जोते இந்த हो। நேரத்தில் ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்றால் यदि इस समय में परमेश्वर के आगमन हो तो நீங்களும் நானும் போவோமா? आप और मैं जा सकते हैं இந்த क्या? நேரத்தில் அவருடைய வருகை இருக்கும் என்றால் इस समय में उसकी आगमन हो तो நீங்களும் நானும் எத்தனை ஆத்துமாக்களை கனியாய் கொண்டு போவோம்? आप और मैं कितने सारे प्राणों को साथ ले எத்தனை जाएंगे? ஆத்துமாக்களை சம்பாதித்து இருக்கிறோம்? हमने कितने प्राणों को कमाया எத்தனை है? பேருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோம்? कितने लोगों को सुसमाचार எத்தனை बताया है? பேருக்காய் முழங்கால் படியிட்டு ஜெபித்து இருக்கிறோம்? कितने लोगों के लिए घुटने लगाकर प्रार्थना की எத்தனை है? பேரை சீஷராய் மாற்றி இருக்கிறோம்? कितने लोगों को चेला बनाए हैं? எத்தனை பேரை நம்ம ஊழியர்களாய் மாற்றி कितने இருக்கிறோம்? लोगों को सेवक बनाए हैं? எத்தனை பேரை கர்த்தருக்குள் நடத்தி कितने கொண்டிருக்கிறோம்? लोगों को परमेश्वर के अंदर हमने चलाया है? காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है जानते हो? வருகை செயலற்று போகிற சூழ்நிலை இது. आगमन में न काम होने वाली एक வருகை स्थिति है। குறித்ததான நமக்கு கவனம் இல்லை. आगमन के बारे में हमें कोई ध्यान வருகை नहीं है। குறித்தான எச்சரிப்பு இல்லை. आगमन के बारे में हमारे लिए कोई चिंता ஆண்டவருடைய नहीं வருகை है। இப்பொழுது வந்தால் यदि परमेश्वर की आगमन इस समय में हो तो நான் என் குடும்பம் என்ன செய்வோம்? मैं और मेरा परिवार क्या நான் करेंगे? எப்படி ஆண்டவர் முன்னாடி போய் நிப்பேன்? मैं कैसे उसके सामने जाकर खड़े रहूंगा? எத்தனை பேருக்கு இந்த ஏக்கம் ஒவ்வொரு நாளும் இருக்கிறது? कितने लोगों को ये चाहत हर एक दिन है? ஆண்டவர் சொல்லுங்க இந்த வார்த்தை மத்தேயு 24 அதிகாரத்துல मत्ती
24वां अध्याय में இதெல்லாம் சொன்னாருங்க. ये सब कुछ कहा வருகை है। நாட்கள் இதெல்லாம் நடக்கும். आगमन के दिनों में ये सब होगी। சொல்லிட்டு அவர் சொன்னாரு, कहकर उसने कहा வானம் பூமி ஒளிஞ்சிரும், என் வார்த்தை ஒளியாது அப்படின்னு. आकाश और पृथ्वी टल जाएगी लेकिन मेरा वचन कभी नहीं அவர் टलेगा। சொன்ன எந்த வார்த்தை நிறைவேறதோ நிறைவேறலையோ வருகை கண்டிப்பா உண்டு. उसके कहा हुआ वचन पूरा हो या न हो लेकिन आगमन निश्चय पूरा होने எத்தனை वाला பேர் है। நம்புறீங்க? कितने लोग भरोसा करते हैं? அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। வாக்குத்தத்தங்கள் கூட நிறைவேறாமல் போனாலும் வருகை நிறைவேறாம இருக்கு. प्रतिज्ञा भी पूरा हुए बिना रहे तो भी उसका आगमन पूरे हुए बिना नहीं रहेगा। ஆண்டுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படணும். परमेश्वर के आगमन के लिए हम अपने आप को तैयार करेंगे। அவர் சொன்னதை செய்யற வரைக்கும் उसने கைவிட जो மாட்டார். कहा वो पूरा करने तक वो नहीं त्यागता। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். आज उसके आगमन के लिए तैयार करो। முடிந்தவரை அதிகமாய் ஜெபிங்க. जितना हो सके अधिक प्रार्थना करो। முடிந்தவரை உங்கள் அருகில் இருக்கிற நபர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. जितना हो सके आपके आसपास के लोगों को सुसमाचार बताओ। முடிந்தவரை சில ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வாங்க. जितना हो सके कुछ लोगों को विश्वासियों को आप कलीसिया में எப்படியாவது लाओ। தகப்பனே, कैसे ना कैसे என்னுடைய प्रभु, மரணம் இன்று சம்பவித்தாலும் यदि आज भी मेरा मौत हो அல்லது जाए உம்முடைய तो भी, வருகை இன்று या வந்தாலும் तेरी आगमन आज रहे तो நான் உம்முடைய முன்பாக வரும் பொழுது मैं तेरे सामने आते समय ஆத்துமாக்களை கொண்டவனாய் நான் வர வேண்டும். प्राणों को पाया हुआ मैं आना சில चाहिए। நபர்களை கொண்டு நாம் சமூகத்துல कुछ வரணும். लोगों को तो कम से कम कमा कर तेरे समूह में சபைக்குள்ளாக आना அந்த है। எழுப்புதல் வருவதாக, इस कलीसिया के अंदर वो बेदारी ஆத்தும आए, பாரம் வருவதாக, वो प्राण की बोझ आए। அவர் சொன்னதை நிச்சயமாய் செய்ய उसने जो போகிறார். कहा वो निश्चय करने वाला हालेलुया. है। हालेलुया। இந்த மாதத்துல इस महीने में கர்த்தர் अनेक ஆசீர்வாதங்களை கொடுப்பார். परमेश्वर ने कई सारे अनेक आशीषों को नन्மைகளை देगा, கொடுப்பார். कई सारे भलाई को உங்களுக்கு சொன்ன देगा। வார்த்தைகள் எல்லாம் उसने நிறைவேற்றுவார். कहा हुआ सारे वचन को पूरा करेगा। எல்லாவற்றையும் சூழ்நிலையிலும் உங்களோடு கூட இருந்து हर நடத்துவார். परिस्थिति में तुम्हारे संग रहकर चलाएगा। அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. ये सब को आप हासिल कर அதே लो। நேரத்துல उसके साथ साथ அவருடைய வருகைக்காய் ஒவ்வொரு நாளும் उसके ஆயத்தமாயிருங்க. आगमन के लिए हर एक दिन अपने आप को அதற்காக तैयार எதையாவது करो। செய்ய முற்படுங்க. उसके लिए कुछ न कुछ करने के लिए आगे बढ़ो। அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, परमेश्वर से कहो அல்லேலூயா. உம்முடைய हालेलुया। வருகை தாமதிக்கும் என்றால், यदि आपकी आगमन देरी என்னுடைய हो என்னுடைய तो, மரணம் தாமதிக்கும் என்றால், यदि मेरी मौत देरी हो तो அடுத்த வாரத்துக்குள்ள நான் ஒரு ஆத்மாவை சபை கொண்டு अगले வரேன். हफ्ते से पहले मैं एक प्राण को तो कलीसिया में लाना ஒரு है। ஒரு 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 விருப்பத்தோடு ஜெபிக்க ऐसे ஆரம்பிங்க. एक चाहत के साथ प्रार्थना करो। ஆண்டவருக்காக இதை செய்வோம். मैं कम से कम परमेश्वर के लिए कुछ அவர் न कुछ நமக்கு करूं। சொன்னதை நிறைவேற்றி उसने जो முடிப்பார். हमारे लिए कहा वो कर पूरा கர்த்தர் தாமே करेगा। உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। நம்ம